எதற்கு ஆண்டவர் இந்த வார்த்தை உங்களுக்கு கொண்டு வருகிறார் என்று எனக்கு தெரியாது. ಯಾಕೆ ಈ ವಾಕ್ಯವನ್ನು ನಿಮಗೆ ದೇವರು ಕೊಂಡು ಬರುತ್ತಿದ್ದಾನೆ ಅಂತ ஆனால் ಗೊತ್ತಿಲ್ಲ. நம்முடைய வாழ்க்கை மேம்பட இந்த வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப அவசியம். ಆದರೆ ನಮ್ಮ ಜೀವಿತ ಉನ್ನತವಾಗಿ ಆಗಲಿಕ್ಕೆ ಈ ವಾಕ್ಯಗಳು ತುಂಬಾ இன்றைக்கு என்னுடைய ಅವಶ್ಯಕತೆ செய்தியின் ಆಗಿದೆ. தலைப்பு எக்ஸ்ப்ளோர்ட் அண்ட் எம்பவர்ட் ஹார்ட். ಇವತ್ತು ನನ್ನ ಥೀಮಿನ ಸಂದೇಶವೇನೆಂದರೆ எக்ஸ்ப்ளோர்ட் அண்ட் எம்பவர்ட், ஆராய்ந்து மேம்படுத்தப்பட்ட இருதயம், ಸಂಶೋಧಿಸಲ್ಪಟ್ಟ ಮತ್ತು ಉತ್ತಮ ಹೃದಯ, உத்தமவாத ஹிருதய, குணமட்டவாத ஹிருதய இல்லையா? அப்போ ஒரு ஒரு இந்த இது எக்ஸாக்டான வேர்டு என்னன்னு தெரியல, ஆனால் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். நம்முடைய இருதயம் நன்றாக ஆராயப்பட்டு மேம்படுத்தப்பட்ட ஒரு தரமான இருதயமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ನಮ್ಮ ಹೃದಯವು ಸಂಶೋಧಿಸಲ್ಪಟ್ಟು ಉನ್ನತವಾದ ಹೃದಯವಾಗಿ, எக்ஸ்ப்ளோர்ட் அண்ட் எம்பவர்ட் ஹார்ட், அதாவது ಸಂಶೋಧಿಸಲ್ಪಟ್ಟು ಮತ್ತು பரிசோதிக்கப்பட்ட ஒரு இருதயமாய் இருக்கலாம். ಸಂಶೋಧಿಸಲ್ಪಟ್ಟ ಹೃದಯವಾಗಿ, அந்த இருதயத்தை ஆராய்ந்து அறிந்த இருதயமாய் இருக்கலாம். ಆ ಹೃದಯವನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ಗುಣಮಟ್ಟವನ್ನು ஆராய்ந்து பரிசோதிக்கப்பட்டு நான் செய்கிறது தவறா, சரியானதா, உண்மையானதா, சத்தியமானதா, மெய்யானதா எல்லாவற்றையும் ஆராய்ந்து ನನ್ನ ಹೃದಯವನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ನಾನು ಸಂಶೋಧಿಸಿ ನಾನು ಮಾಡುತ್ತಿರೋದು ಸರಿಯಾ ತಪ್ಪಾ ಅಂತ ಅನ್ನಿಕೊಳ್ಳುವ ಹಾಗೆ அந்த நம்முடைய இருதயத்தை இன்னும் மேம்படுத்த மெருகேற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ನಮ್ಮ ಹೃದಯವನ್ನು ಇನ್ನೂ ಚೆನ್ನಾಗಿ ಆತನು ಉತ್ತಮಗೊಳಿಸಬೇಕೆಂದು ದೇವರು சங்கீதம் ಬಯಸುತ್ತಾನೆ. 51 10வது வசனம் சொல்லுகிறது இப்படியாக, கீர்த்தனைಗಳು 51 10 ಮತ್ತು 10 சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறார், ಕೀರ್ತನೆಗಾರನು ಈ ರೀತಿ ಹೇಳುತ್ತಾರೆ, தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், ದೇವರೇ ನನ್ನಲ್ಲಿ ಶುದ್ಧ ಹೃದಯವನ್ನು ನಿರ್ಮಿಸು, நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும், ನನಗೆ ಸ್ಥಿರಚಿತ್ತವನ್ನು ಅನುಗ್ರಹಿಸು. அப்ப கவனிங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம் புதிய வருடத்துக்குள்ளாக போக போறோம். ಇನ್ನ ಸ್ವಲ್ಪ ಸಮಯದಲ್ಲಿ ಹೊಸ ವರ್ಷಕ್ಕೆ ಹೋಗಲಿದ್ದೇವೆ. இந்த புதிய வருடம் என்றாலே நம்ம எல்லாருக்கும் முதல்ல வர விஷயமே, ಈ ಹೊಸ ವರ್ಷ ಎಂದ ತಕ್ಷಣವೇ ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಬರೋ ಒಂದು ಕಾರ್ಯ, அடுத்த வருஷம் என்னென்னலாம் செய்யலாம், ಬರುವ ವರ್ಷದಲ್ಲಿ ಏನೆಲ್ಲ ಮಾಡೋಣ, செய்யறோமோ இல்லையோ, ಮಾಡುತ್ತೇವೋ ಇಲ್ಲವೋ அதெல்லாம் நமக்கு கிடையாது. ಅದೆಲ್ಲ ನಮಗೆ ಇಲ್ಲ. ஆனா புதிய ரெசல்யூஷன் எடுக்கிறதுல நம்மள அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. ಹೊಸ ರೆಸಲ್ಯೂಷನ್ ತಗೊಳ್ಳೋಕೆ ನಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟರೆ ಬೇರೆ ಯಾರು ಇಲ್ಲ. அடுத்த வருஷத்துல அதை பண்ணலாம், இதை சாதிக்கலாம், ಬರುವ ವರ್ಷದಲ್ಲಿ ಇದು ಮಾಡುತ್ತೇನೆ, ಅದು ಸಾಧಿಸುತ್ತೇನೆ, இதை செய்ய போறேன், அதை செய்ய மாட்டேன், ಇದನ್ನು ಮಾಡುತ್ತೇನೆ, ಅದನ್ನು ಮಾಡೋದಿಲ್ಲ, இந்த படிப்பு விஷயத்துல இதை செய்ய போறேன், ಓದುವ ವಿಷಯದಲ್ಲಿ ಇದು ಮಾಡುತ್ತೇನೆ, இந்த வியாபார விஷயத்துல அதை செய்ய போறேன், ವ್ಯಾಪಾರದ ವಿಷಯದಲ್ಲಿ ಇದು ಮಾಡುತ್ತೇನೆ, இந்த வேலை விஷயத்துல இதை செய்ய போறேன், ಕೆಲಸ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಇದು ಮಾಡುತ್ತೇನೆ, இந்த வருஷத்துல 2025 வருஷத்துல வீட்டை கட்ட போறேன், 25 ವರ್ಷದಲ್ಲಿ ನಾನು ಮನೆಯನ್ನು ಕಟ್ಟುತ್ತೇನೆ, ஒரு நிலத்தை வாங்க போறேன், ಒಂದು ನೆಲವನ್ನು ಕೊಳ್ಳಲಿದ್ದೇನೆ, இந்த வருஷத்துல ஒரு நல்ல கார் வாங்க போறேன், ಈ ಬರುವ ವರ್ಷದಲ್ಲಿ ಒಂದು ಹೊಸ ಕಾರ್ ತಗೊಳ್ಳಲಿದ್ದೇನೆ. நிறைய ரெசல்யூஷன் எடுக்கிறோம். ಆತರ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು நமக்கு நிறைய பிளான்ஸ் வேண்டும், அதில் தவறில்ல. ನಮಗೆ ಪ್ಲಾನ್ಗಳು ಬೇಕಾಗಿದೆ, நிறைய ரெசல்யூஷன் எடுக்கிறோம். ಅನೇಕ ರೆಸಲ್ಯೂಷನ್ அந்த ரெசல்யூஷன்லாம் நம்ம இந்த வருஷம் போன வருஷம் கொஞ்சம் கேட்டு பாருங்க. ಆದ್ರೆ ಹೋದ ವರ್ಷ ಅದನ್ನು ನೋಡಿ என்ன எடுத்தனே தெரியல, ಏನಂತಾನೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. எனக்கே தெரியல, நானும் நிறைய எடுத்தேன், ನಾನು ಮರ್ತೋಗಿದ್ದೇನೆ. அப்போ இந்த ரெசல்யூஷன் எடுக்கிறோம், நிறைய காரியங்கள் நமக்குள்ளாக ஓடிக்கிட்டே இருக்குது. ஆದ್ರೆ ಅನೇಕ ರೆಸಲ್ಯೂಷನ್ ನಮ್ಮ ಬಾಳಲ್ಲಿ ನಾವು ತಗೊಳ್ಳುತ್ತಲೇ ಇದ್ದೇವೆ. இன்றைக்கு இந்த வருடத்தின் கடைசி நிமிடத்தில் நாம் எல்லாரும் நின்று கொண்டிருக்கும்போது, ಇವತ್ತು ಈ ವರ್ಷದ ಕೊನೆಯ ಕ್ಷಣಗಳಲ್ಲಿ ನಿಂತಿದ್ದೇವೆ. ஆண்டவர் என்கிட்டயும் உங்ககிட்டயும் ஒரு முக்கியமான காரியத்தை எதிர்பார்க்கிறார். ದೇವರು ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ಒಂದು ಮುಖ್ಯವಾದ ಕಾರ್ಯವನ್ನು ಎದುರು ನೋಡುತ್ತಿದ್ದಾನೆ. வரப்போகிற வருஷத்தில் எப்படிப்பட்ட இருதயம் உடையவனாக நான் கால் வைக்க வேண்டும் என்பது மிக மிக ಅವಶ್ಯமான ஒன்று இந்த வருஷத்துல. ಬರುವ ವರ್ಷದಲ್ಲಿ ನಾನು ಯಾವ ರೀತಿ ನಾನು ಹೆಜ್ಜೆ ಇಡಬೇಕು ಎಂಬ ಕಾರ್ಯವನ್ನು ತುಂಬಾ ಅಧಿಕವಾಗಿ ಆತನು ಬಯಸುವರಾಗಿದ್ದಾನೆ. ಜಿಮ್ಗೆ போறீங்களா? ಜಿಮ್ಗೆ ಹೋಗ್ತೀರಾ? போங்க. ಹೋಗಿ. வாக்கிங் போறீங்களா? ವಾಕಿಂಗ್ ಹೋಗ್ತೀರಾ? போங்க. ಹೋಗಿ. ஜாக்கிங் போறீங்களா? ಜಾಕಿಂಗ್ ಹೋಗ್ತೀರಾ? ಅದು ஜாக்கிங் கரெக்ட் தானே? போங்க. ಹೋಗಿ. காலையில எழுந்த உடனே இனிமேல் காலையில நான் 5 நாளுக்கும் நான் டைம் டேபிள் போட்டு டிஃபன் பண்ண போறீங்களா? ಬರುವ ದಿನದಿಂದ 5 ದಿನಕ್ಕೆ ನಾನು ಪ್ಲಾನ್ ಮಾಡಿ ಟಿಫನ್ ಮಾಡುತ್ತೇನೆ. என்னென்னலாம் தீர்மானம் பண்ணிருக்கீங்களோ எல்லாத்தையும் பண்ணுங்க. ಯಾವ ತೀರ್ಮಾನ ನೀವು ತೆಗೆದುಕೊಂಡಿದ್ದೀರಾ இந்த வருஷத்துல இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் கட் பண்றேன் அப்படினு சொல்றீங்களா? ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾದ ಫ್ರೆಂಡ್ಶಿಪ್ ಎಲ್ಲ ನಾನು ಕಟ್ ಮಾಡ್ತೀನಿ ಅಂತೀರಾ? ಸಂತೋಷ. ಕಟ್ பண்ணி தொலைச்சிருங்க அவங்கள. ಕಟ್ ಮಾಡಿ ಬಿಟ್ಬಿಡಿ. என்ன பண்றீங்களோ? ಏನ್ ಮಾಡ್ತೀರೋ? ஆனா என்கிட்டயும் உங்ககிட்டயும் ஆண்டவர். ಆದ್ರೆ ನನ್ನ ಬಳಿ ನಿಮ್ಮ ಬಳಿ ದೇವರು இந்த
பழைய வருஷம் ஆயிடுச்சு ಇದು பாருங்க. ಹಳೆ ವರ್ಷವಾಯ್ತು. இந்த வருஷத்துல ಈ ವರ್ಷದಲ್ಲಿ இருந்து ಇಂದ இன்னும் கொஞ்சம் மணித்துளியில ಇನ್ನ ಸ್ವಲ್ಪ புதிய ಸಮಯದಲ್ಲಿ, வருஷத்துல கால் வைக்கும் போது ಹೊಸ ವರ್ಷದಲ್ಲಿ ಕಾಲಿಡುವಾಗ புதிய இருதயத்தோடு கால் வைங்க. ಹೊಸ ಹೃದಯದಿಂದ ಕಾಲನ್ನಿಡಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. புதிய இருதயத்தோடு கால் வைக்கணும். ಹೊಸ ಹೃದಯದಿಂದ அந்த ಕಾಲಿಡಬೇಕು. புதிய இருதயத்தோடு நான் கால் வைக்கும்போது ಆ ಹೊಸ ಹೃದಯದಿಂದ ಹೆಜ್ಜೆ ಇಡುವಾಗ கர்த்தர் என் வாழ்க்கை எப்படி மாற்றுவார் என்பதுல சந்தேகமே இல்லை. ದೇವರು ನಮ್ಮ ಬಾಳನ್ನು ಯಾವ ರೀತಿ ಬದಲಾಯಿಸುತ್ತಾನೆ ಅಂತ நீங்க ಹೇಳೋದಕ್ಕೆ நீங்க ஒருவேளை ಮಾತೇ என்கிட்ட ಇಲ್ಲ. இந்த பாஸ்டர் ஆசீர்வாதம் பேசுவாரு, ಈ ವರ್ಷ ನಂದು ಈ ಪಾಸ್ಟರ್ ಆಶೀರ್ವಾದ ಕುರಿತು புதிய ಮಾತಾಡ್ತಾರೆ. வருஷம் ಹೊಸ ವರ್ಷ தமிழ்நாட்டு ஸ்டைலு. ತಮಿಳ್ನಾಡು ಸ್ಟೈಲ್. என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணாப்புல எனக்கு, ನನ್ನ ಫ್ರೆಂಡ್ ಫೋನ್ ಮಾಡಿದ್ರು. வருஷம் வருஷம் ஒரு புது ஒரு வசனத்தை அவங்க சபைகள் கொடுப்பாரு, ವರ್ಷ ವರ್ಷ ಒಂದು ವಾಗ್ದಾನವನ್ನು ಅವರ ಸಭೆಗೆ அதனால ಕೊಡ್ತಾರೆ. கொஞ்சம் டிசைன் பண்ணி கொடுங்கன்னு ஃபோன் பண்ணாரு. ಸ್ವಲ್ಪ ಡಿಸೈನ್ ಮಾಡಿ ಕೊಡಿ ಅಂತ சில ಫೋನ್ ಮಾಡಿದ್ರು. வார்த்தைகளை சேஞ்ச் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி. ಸ್ವಲ್ಪ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಚೇಂಜ್ அப்ப அது ಮಾಡಿ ಅಂತ பார்க்கும்போது ಕೇಳಿದ್ರು. இதெல்லாம் நான் பண்றதே இல்லை, ಅದೆಲ್ಲ ನಾನು ಮಾಡುದಿಲ್ಲ, பண்ணவும் மாட்டேன். ಮಾಡುವುದೂ ಇಲ್ಲ. ஆசீர்வாத வார்த்தைகள் கொடுக்க நிறைய பேர் இருக்கிறாங்க, ಆಶೀರ್ವಾದವಾದ ವಾಕ್ಯವನ್ನು ಕೊಡೋಕೆ ಅನೇಕರಿದ್ದಾರೆ. ஆனால் அந்த ஆசீர்வாதம் முழுமை அடைய வேண்டும் என்று சொன்னால், ಆ ಆಶೀರ್ವಾದ ಪೂರ್ಣಗೊಳಿಸಬೇಕಾದರೆ, அந்த ஆசீர்வாதத்தை நான் முழுமையாய் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால், ಆ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ನಾನು ಪೂರ್ಣವಾಗಿ என் ಅನುಭವಿಸಬೇಕಾದರೆ இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாய் இருக்க வேண்டும் ನನ್ನ என்பது மிக ಹೃದಯ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಇರಬೇಕು ಗೊತ್ತಾ? அவசியம். ತುಂಬಾ நான் ஒன்னு ಅವಶ್ಯಕತೆ. சொல்லட்டுங்களா? ನಾನೊಂದು ಹೇಳಲ್ಲ, காசு பணம் துட்டு மணி எல்லாமே ಕಾಸು ಹಣ ದುಡ್ಡು ಎಲ್ಲವೂ நம்ம ஆசீர்வாதம் நினைக்கிறோம், ಆಶೀರ್ವಾದ ಅನ್ನಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. ஆனா ಆದರೆ எல்லா ஆசீர்வாதத்திற்கு மேலான ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ಎಲ್ಲ ಆಶೀರ್ವಾದಕ್ಕಿಂತ ಉನ್ನತವಾದ ಆಶೀರ್ವಾದ ಏನು ಗೊತ್ತಾ? கர்த்தருடைய வார்த்தை தான். ದೇವರ ವಾಕ್ಯವೇ. குறைவற்றதும் ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிறதுமானது இது. ಅದು ಆ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಉಜ್ಜೀವನಗೊಳಿಸುವ ವಾಕ್ಯವಾಗಿದೆ. இத வச்சுக்கிட்டு ಇದನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು நம்ம வேற வேற காரியங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்துட்டோம்னா ನಾವು ಬೇರೆ ಬೇರೆ ಕಾರ್ಯಕ್ಕೆ ಮುಖ್ಯತೆ ಕೊಟ್ಟರೆ அதெல்லாம் இருக்கும், ಅದೆಲ್ಲ ಇರುತ್ತದೆ. அதெல்லாம் கார் இருக்கும், பங்களா இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும், ಕಾರ್ பணம் ಇರುತ್ತದೆ, இருக்கும். ಬಗ್ಲಾ ಇರುತ್ತದೆ, ಎಲ್ಲ ಇರುತ್ತದೆ. இங்க சந்தோஷம் இருக்காது. ಆದ್ರೆ ಇಲ್ಲಿ ಸಂತೋಷ இங்க ಇರುವುದಿಲ್ಲ. சந்தோஷம் இருந்துச்சுன்னா ಇಲ್ಲಿ ಸಂತೋಷ ಇದ್ದರೆ எது இருக்கோ இல்லையோ ಯಾವ್ದು ಇದೆಯೋ ಇಲ್ಲವೋ நம்ம நல்ல விதமா போய்கிட்டு இருப்போம். ನಾವು ಚೆನ್ನಾಗಿ ಹೋಗುತ್ತೇವೆ. அப்போ ஆசீர்வாதமான வார்த்தை ಹಾಗಾದ್ರೆ ಆಶೀರ್ವಾದವಾದ ವಾಕ್ಯವು கிடைக்கும். ಸಿಗುತ್ತದೆ. ஆனா இப்போ ಆದ್ರೆ ಇವಾಗ புதிய வருஷத்துல கால் வைக்க போறேன். ಹೊಸ ವರ್ಷದಲ್ಲಿ ಹೆಜ್ಜೆ உங்க ಇಡಲಿದ್ದೇವೆ. இருதயத்தை கொஞ்சம் தயார்படுத்திக்கங்க. ನಿಮ್ಮ ಹೃದಯವನ್ನು ಸ್ವಲ್ಪ ತಯಾರು நான் ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. கொஞ்சம் காரமா பேசலாம்னு வந்திருக்கிறேன். ನಾನು ಸ್ವಲ್ಪ ಖಾರವಾಗಿ ಮಾತನಾಡಲು தண்ணிய ಬಯಸುತ್ತೇನೆ. பக்கத்துல வச்சுக்கங்க, ನೀರನ್ನು ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಿ. குடிச்சுக்கிட்டே கேளுங்க. ನೀವು ನೀರು ಕುಡಿತಲೇ ಕೇಳಿ. புதிய வருஷத்துல ಹೊಸ ವರ್ಷದಲ್ಲಿ புதிய இருதயம் ಹೊಸ ಹೃದಯ சொல்லமா? ಹೇಳೋಣ. நியூ பிகினிங் ನ್ಯೂ ಬಿಗಿನಿಂಗ್, with a new heart. ಹೊಸ ಹೃದಯದಿಂದ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. புதிய இருதயத்தோடு கால் வைக்கலாம். ಹೊಸ ಹೃದಯದಿಂದ ಹೆಜ್ಜೆ ಇಡಲಿದ್ದೇವೆ. இப்போ முதலாவது காரியம், ಇವಾಗ ಮೊದಲನೇ ಕಾರ್ಯ, நம் அனைவரும் நம்முடைய இருதயத்தை மேம்படுத்த தரமான இருதயமுடையவர்களாய் நாம் வடிவமைக்க வேண்டும் என்று சொன்னால், ನಾವು ಉನ್ನತವಾದ ಹೃದಯವಾಗಿ ನಾವು ಶುದ್ಧೀಕರಿಸಲ್ಪಡಬೇಕಾದರೆ, let us step into the new year ನಾವು ಹೊಸ ವರ್ಷದಲ್ಲಿ ಹೆಜ್ಜೆ ಇಡುವಾಗ 2025 with the heart of forgiveness, ಅದು ಕ್ಷಮಾಪಣೆ ಕೊಡುವ with ಹೃದಯದೊಟ್ಟಿಗೆ the ನಾವು heart ಹೆಜ್ಜೆ of ಇಡೋಣ. forgiveness. ಕ್ಷಮಾಪಣೆ ಕೊಡುವಂತ ಹೃದಯದಿಂದ, மன்னிப்பின் இருதயத்தோடு அடுத்த வருஷத்துல கால் வைங்க சிஸ்டர், பிரதர், ಕ್ಷಮೆಯ ಹೃದಯದಿಂದ ನಾವು ಅಮ್ಮ, ಹೊಸ ವರ್ಷದಲ್ಲಿ ಹೆಜ್ಜೆ ಇಡಬೇಕು. அப்பா, தங்கச்சி, தம்பி, ಅಪ್ಪ ಅಮ್ಮ ತಂಗಚಿ ತಂಬಿ, மனைவி, புருஷ, பிள்ளைங்களே, தயவு செய்து வரப்போகிற வருஷத்துல, ಬರುವ புதிய ವರ್ಷಗಳಲ್ಲಿ, வருஷத்துல ಹೊಸ ವರ್ಷದಲ್ಲಿ மன்னிப்பின் இருதயத்தோடு கால் வைங்க. ಕ್ಷಮೆಯ ಹೃದಯದಿಂದ ಕಾಲನ್ನು ಇಡಿ. இந்த இருதயத்தோடு நான் கால் வைக்கலன்னு சொன்னா, ಈ ಹೃದಯದಿಂದ ನಾನು ಹೆಜ್ಜೆ ಇಟ್ಟರೆ ஆண்டவர் வானத்தின் பலகணிகளை திறந்து உங்க மேல தொபுக்கு தொட்டின்னு கொட்டினாலும், ದೇವರು ಆಕಾಶವನ್ನು ತೆರೆದು ಅವರು ನಿಮಗೆ ಚೆಲ್ಲಿದರು, எல்லாம் வீண்தான். ಎಲ್ಲವೂ ಅದು ವ್ಯರ್ಥ. ரொம்ப முக்கியமான வார்த்தை இது. ಅದು ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾದ ವಾಕ್ಯ. ஆண்டவர் இந்த மன்னிப்புக்கு மெஷர்மெண்ட் வைக்கல. ದೇವರು ಕ್ಷಮಾಪಣೆಗೆ ಒಂದು ಮೆಜರ್ಮೆಂಟ್ ಇಡಲಿಲ್ಲ. போய் ஒருத்தர் கேட்கிறாரு, ಹೋಗಿ ಒಬ್ಬರು ಕೇಳುತ್ತಾರೆ, நம்ம ஹைப்பர் ஆக்டிவ் போய் கேட்கிறாரு, ஹைப்பர் ஆக்டிவ் ஒரு சீசன் போய் கேட்கிறாரு, ಒಬ್ಬ ಶಿಷ್ಯನು ಕೇಳುತ್ತಾರೆ, எத்தனை தடவை மன்னிக்கிட்டோம்? ಎಷ್ಟು ಸಾರಿ ನಾನು ಕ್ಷಮಾಪಣೆ ಕೊಡಬೇಕು? ஒரு தடவை, ಒಂದು ரெண்டு ಸಾರಿ, தடவையா? 2 ಸಾರಿ? அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ಅವ್ರು ಏನ್ ಹೇಳಿದ್ರು ಗೊತ್ತಾ? 7-70 தடவை மன்னிங்க. 7-70 ಸಾರಿ ಅದನ್ನು ನೀನು ಕ್ಷಮಿಸು ಅಂತ ಹೇಳಿದ್ರು.
அப்போ அவர் அங்க கணக்கு போடல, ಆಗ ಅವರು ಅಲ್ಲಿ ಲೆಕ್ಕ ಹಾಕಲಿಲ್ಲ, அங்க கணக்கு போட சொல்லல. ಅಲ್ಲಿ ಲೆಕ್ಕ ಹಾಕಕ್ಕೆ ಹೇಳಲಿಲ್ಲ. உன் வாழ்நாள் முழுக்க மன்னிப்பு என்பது மிக மிக அவசியம். ನಿನ್ನ ಜೀವಿತವೆಲ್ಲ ಕ್ಷಮಾಪಣೆ ಎಂಬುದು ತುಂಬಾ ಅವಶ್ಯಕತೆಯಾಗಿದೆ. என்னுடைய வாழ்நாள் முழுக்க நான் ஒரு தடவை மன்னித்து விட்டு அதன் பிறகு அந்த மன்னிப்புன்ற விஷயமே இல்லைன்ற வார்த்தை வரவே வராது. ನನ್ನ ಬಾಳಲ್ಲಿ ಒಂದು ಸಲ ನಾನು ಕ್ಷಮಿಸಿ ಅದನ್ನು ಅದೇ ಹಾಗೆ ಬಿಟ್ಟು ஒருவர் ಬಿಡಬೇಕು. சொன்னார், மன்னிப்பு என்பது சிறை. ಒಬ್ಬರು ಹೇಳಿದರು ಕ್ಷಮೆ ಎಂಬುದು நான் மன்னிக்கலன்னு சொன்னா ಒಂದು ಜೈಲಾಗಿದೆ. நான் தான் சிறையில இருக்கிறேன். ಅದು ನಾನು ಕ್ಷಮಾಪಣೆ ಕೊಡದೇ நான் ಇದ್ದರೆ மன்னிக்க ನಾನೇ ಅದರ வேண்டியவர்கள் ಜೈಲಲ್ಲಿ சிறையில் இல்ல. ಕ್ಷಮಿಸುವರು ಅದರಲ್ಲಿಲ್ಲ. இன்னொரு தடவை சொல்லட்டுமா? நான் மன்னிக்கல அப்படின்னு சொன்னா, ನಾನು ಕ್ಷಮೆ ಕೊಡಲಿಲ್ಲವೆಂದರೆ, நான் என் மனைவியை மன்னிக்கவில்லை என்று சொன்னால், ನಾನು ನನ್ನ ಹೆಂಡತಿಯನ್ನು ಕ್ಷಮಿಸಲಿಲ್ಲ நான் தான் ಎಂದರೆ ஜெயில்ல இருக்கிறேன், ನಾನೇ ಜೈಲಲ್ಲಿದ್ದೇನೆ, இவங்க ஜெயில்ல இல்ல. ಅವರು ಜೈಲಲ್ಲಿಲ್ಲ. அப்போ அந்த ஜெயில், அந்த சிறைக்கான சாவி என்கிட்ட தான் கடல் கொடுத்திருக்கிறாரு. ಆ ಜೈಲಿನ ಬೀಗ ನನ್ನ ಬಳಿ ಇದೆ. நான் அந்த சிறையிலிருந்து வெளியிலே வர வேண்டும் என்று சொன்னால், ನಾನು ಆ ಜೈಲಿಂದ ಈಚೆ ಬರಬೇಕಾದರೆ மன்னிப்பு என்கிற சாவியை போட்டு திறந்து நான் சிறையிலிருந்து வெளியில வரணும். ಕ್ಷಮೆ ಎಂಬ ಆ ಒಂದು ಬೀಗವನ್ನು ತೆಗೆದು ನಾನು பக்கத்துல பார்த்து ಬರಬೇಕಾಗಿದೆ. சொல்லுங்க, கேளுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿ, எத்தனை ஜெயில்ல இருக்கிறீங்க நீங்க? ಎಷ್ಟು ಜೈಲಲ್ಲಿ ಇದ್ದೀರಾ? எத்தனை ஜெயில்ல இருக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜೈಲಲ್ಲಿ ಇದ್ದೀರಾ? எவ்வளவு நாளா ஜெயில்ல இருக்கிறீங்க? ಎಷ್ಟು ದಿನ ಜೈಲಲ್ಲಿ ಇದ್ದೀರಾ? சென்ட்ரல் ஜெயிலா, ಸೆಂಟ್ರಲ್ ಜೈಲಾ, இல்ல சாதாரண ஜெயிலா, ಇಲ್ಲ ಸಾಧಾರಣವಾದ ಜೈಲಾ, இல்ல சாதாரண ஸ்டேஷன்ல ஜெயில்ல இருக்கிறீங்களா? ಸಾಧಾರಣವಾದ ಸ್ಟೇಷನ್ ಜೈಲಾ? இந்த மன்னிப்பு என்பது மிக மிக அவசியம். ಕ್ಷಮೆ ಎಂಬುದು ತುಂಬಾ ಅವಶ್ಯಕತೆ. சொல்லமா, புதிய வருஷம், ಹೇಳೋಣ, ಹೊಸ ವರ್ಷ, புதிய இருதயம், ಹೊಸ ಹೃದಯ, புதிய வருஷம், ಹೊಸ புதிய ವರ್ಷ, இருதயம். ಹೊಸ ಹೃದಯ. நான் மன்னிச்சிட்டேன்னு சொன்னா ನಾನು ಕ್ಷಮಿಸಿದೆ ಎಂದರೆ விடுதலை ஆயிட்டேன். ನಾನು ಅದನ್ನು ಬಿಡುಗಡೆ நீங்களும் நானும் விடுதலை ஆக வேண்டும் என்று சொன்னால், ನೀವು ನಾನು ಬಿಡುಗಡೆ ಆಗಬೇಕಾದರೆ கடவுள் வந்து உங்களை விடுதலையாக்க மாட்டார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡುಗಡಿಸುವುದಿಲ್ಲ. சாவியை கொடுத்துட்டாரு. ಬೀಗವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. தகப்பன் உங்களுக்கு மன்னித்தது போல ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಕ್ಷಮಿಸಿದಂತೆ நீங்கள் பிறருக்கு மன்னியுங்கள். ನೀವು ಬೇರೊಬ್ಬರನ್ನು ಕ್ಷಮಿಸಿ. சாவியை கொடுத்துட்டாரு, ಬೀಗವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அப்புறம் எனக்கு கவலை, ಆಗ ನನಗೆ ಚಿಂತೆ, ஏன் இந்த பிரச்சனை, ಯಾಕೆ ಈ ஏன் இந்த ಕಷ್ಟ, கஷ்டம், ಯಾಕೆ ಈ ಕಷ್ಟ, ஏன் இந்த வலி, ಯಾಕೆ ಈ ನೋವು, ஏன் இந்த வியாதி, ಯಾಕೆ ಈ ஏன் இந்த ಅನಾರೋಗ್ಯ, ஏன் இந்த பாடு, ಯಾಕೆ ನನ್ಗೆ ಈ ಕಷ್ಟಗಳು? மன்னிக்கல, ಕ್ಷಮಿಸಲಿಲ್ಲ. எங்கேயோ அவுட் ஆகிறோம், ಎಲ್ಲೋ ಔಟ್ ಆಗ್ತಿದ್ದೀರಾ, எங்கேயோ விட்டு கொடுக்காம இருக்கிறோம். ಎಲ್ಲೋ ನೀವು ಬಿಟ್ಟು ಕೊಡದೇ ಇದ್ದೀರಾ. நியூ பிகினிங் ಹೊಸ ಪ್ರಾರಂಭ, with a new heart. ಹೊಸ ಹೃದಯದೊಂದಿಗೆ சொல்லமா, கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கலாம், ಸ್ವಲ್ಪ ಸಂಶೋಧಿಸಿ, கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம், ಸ್ವಲ್ಪ ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡೋಣ, கொஞ்சம் நம்ம இருதயத்தை மேம்படுத்தலாம். ಸ್ವಲ್ಪ ನಮ್ಮ ಹೃದಯವನ್ನು ನಾವು ಶೋಧಿಸಿ ನೋಡೋಣ. அங்கே வச்சுக்க வேண்டாம். ಅಲ್ಲೇ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಬೇಡಿ. புதிய வருஷத்துல என் இருதயம் எங்க இருந்துச்சோ அங்கே இருக்க வேண்டாம். ಹಳೆ ವರ್ಷದಲ್ಲಿ ನನ್ನ ಹೃದಯ ಎಲ್ಲಿತ್ತು ಅಲ್ಲೇ ಇರಬಾರದು. கொஞ்சம் வெளியில வரலாம், ಸ್ವಲ್ಪ ಈಚೆ ಬರಲಿ, கொஞ்சம் வெளியில வரலாம். ಸ್ವಲ್ಪ ಈಚೆ ಬರಲಿ. மன்னிப்பு என்று சொன்ன உடனே ಕ್ಷಮೆ ಎಂದಿದ್ದ ತಕ್ಷಣ வேதத்தில் இருக்கிற பலர் என் கண்ணுக்கு ஞாபகத்துல வருவாங்க. ವೇದದಲ್ಲಿ ಇರುವ ಅನೇಕರು ನನ್ನ ಕಣ್ಣಿಗೆ ಮುಂದೆ எல்லாருக்கும் ಬರುತ್ತಾರೆ. ஞாபகத்துல வருவாங்க, படிச்ச ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೆ எல்லாருக்கும். ಜ್ಞಾಪಕ ಬರುತ್ತಾರೆ. ஒரு நபர் இருக்கிறார், ಒಬ್ಬರಿದ್ದಾರೆ, யோசேப்பு. ಯೋಸೇಪನು. யோசேப்பின் வாழ்க்கையில ಯೋಸೇಪನ ಬಾಳಲ್ಲಿ அவர் எந்த அளவுக்கு தன்னுடைய சகோதரர்களால் வெறுக்கப்பட்டு தள்ளப்பட்டிருந்தார். ಅವರು ಎಷ್ಟು ಮಟ್ಟಿಗೆ ತನ್ನ ಒಡ நீங்க வீட்டுக்கு போய் வாசிங்க. ತಲ್ಲಲ್ಪಟ್ಟವನಾಗಿದ್ದ. ஆதியாகமம் 39 அதிகாரத்திலிருந்து தொடர்ந்து வாசிங்க. ಆದಿಕಾಂಡ 9ನೇ ಅಧಿಕಾರದಿಂದ ಓದಿ ನೋಡಿ. 39 அதிகாரத்திலிருந்து 39ನೇ ಅಧಿಕಾರದಿಂದ தொடர்ந்து ಓದಿ நீங்க ನೋಡಿ. வாசிச்சு பாருங்க. ನೀವು ಅದನ್ನು ಓದುತ್ತಾ ಇರುವಾಗ இந்த யோசேப்பு ಈ ಯೋಸೇಪನು ஒரு கனவை போய் சொல்றாரு. ಒಂದು ಡ್ರೀಮ್ ಅನ್ನು ಹೇಳುತ್ತಾರೆ. ஆண்டவருக்கு கொடுத்த ஒரு கனவை அப்பா கிட்டயும் சகோதரர்கள்ட்டயும் சொல்றாங்க. ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದ ಒಂದು ಕನಸನ್ನು ತನ್ನ ಸಹೋದರನ ಬಳಿ, ತಂದೆ ಬಳಿ அந்த ಹೇಳುತ್ತಾರೆ. கனவு அவர்களுக்கு எதிராக இருக்கிறது போல அவங்களுக்கு தோன்றியதனால ಆ ಕನಸು ಅವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಇರುವುದನ್ನು ಅವರು ಅದನ್ನು ಆ ರೀತಿ ತಿಳಿದುಕೊಂಡು, ஏற்கனவே சகோதரர்களுக்கு யோசேப்பை பிடிக்காது, ಮೊದಲೇ ಆ ಸಹೋದರರಿಗೆ என்ன ಯೋಸೇಪನು விட மேல ಆಗೋದಿಲ್ಲ. வந்துருவான் அப்படின்ற அந்த எண்ணத்துல இன்னும் பிடிக்காம போயிடுச்சு. ನನಗಿಂತ ಇವನ್ ಮೇಲ್ ಬರುತ್ತಾನೆ ಅಂತ ಅನ್ಕೊಂಡು ಇನ್ನ ಕೋಪ ಬಂತು. யோசேப்பின் மீது பெரிய கோபம். ಯೋಸೇಪಿನ ಮೇಲೆ ಇನ್ನು ದೊಡ್ಡ ಕೋಪ. யோசேப்பு அவனை விசாரிக்க தான் அவங்க அப்பா அனுப்புனாரு. அவங்க எல்லாரும் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. ಯೋಸೇಪನನ್ನು ವಿಚಾರಿಸಲೇ ಯೋಸೇಪನನ್ನು ಕಳಿಸಿದ್ರು. ಬೇರೆಲ್ಲ ಕುರಿ யோசேப்பு அவனை எங்க சகோதரர்கள் எல்லாம் போய் விசாரிச்சுக்கிட்டு வாப்பான்னு சொல்லி அனுப்புறாங்க. ನಿನ್ನ ಸಹೋದರನೆಲ್ಲ ವಿಚಾರಿಸಿಕೊಂಡು ಬಾ ಅಂತ ಕಳಿಸುತ್ತಾರೆ. அப்படி விசாரிக்க போனவன ಅಲ್ಲಿ ವಿಚಾರಿಸಲು ಹೋಗಿದ್ದವರನ್ನು குழியில தள்ளிட்டாங்க. ಅವನನ್ನು ತೆಗೆದು ಆ ಗುಂಡಿಯಲ್ಲಿ ಹಾಕುತ್ತಾರೆ. அப்படி அவனை குழியில தள்ளி ಹಾಗೆ
ಗುಂಡಿಯಲ್ಲಿ ಹಾಕಿ, சரி அங்க வேண்டாம், அவனை எகிப்துக்கு விற்று போடலாம் சொல்லி அங்கிருந்து தூக்கி அவனை வித்து போட்டு, ಸರಿ ಅಲ್ಲಿ ಬೇಡ ಎಗಿಪ್ತಿಗೆ ಮಾರಿಬಿಡೋಣ ಅಂತ ಅಲ್ಲಿ ಕೊಂಡೋಗಿ அந்த இடத்துல அவன் படாத பாடுபட்டு ಅಲ್ಲಿ ಆ ಪಡದೇ ಇರುವ ಕಷ್ಟಗಳು ಪಟ್ಟು கர்த்தர் அவன் மேல தயவா இருந்ததுனால அந்த அரண்மனையில ஒரு அதிகாரியா ஆக்குனாரு. ದೇವರು ಯೋಸೇಫನ ಮೇಲಿದ್ದ ದಯೆಯಿಂದ ಅಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಅಧಿಕಾರಿಯಾಗಿ ಮಾಡಿದರು. திரும்பவும் அந்த போத்திபேர் மனைவி தவறாக நடந்தது நிமித்தமா இவன் மேல தவறு இல்லைனாலும் அந்த ராஜா அவனை சிறையில் அடைச்சிட்டாரு. ಅಲ್ಲಿ ಪೋತಿಫರ್ ಹೆಂಡತಿ ತಪ್ಪಾಗಿ ನಡೆದುಕೊಂಡ ಆ ಕಾರ್ಯವು ಈ ಯೋಸೇಫನ ಮೇಲೆ ಬಂದು ಮತ್ತೆ ಅವನು ಜೈಲಿಗೆ ಹೋಗುವ ಕಾರ್ಯ அந்த இடத்துலயும் ಆ ಜಾಗದಲ್ಲಿಯೂ கர்த்தர் தயவு இருந்ததுனால அங்க இங்க கர்த்தர் மாத்திக்கிட்டே வந்தார் யோசேப். ದೇವರ ದಯವು ಯೋಸೇಫನ ಮೇಲೆ ಇದ್ದಿದ್ದರಿಂದ ಆತನನ್ನು ಮಾರ್ಪಡಿಸುತ್ತಲೇ ಬರುತ್ತಿದ್ದರು. யோசேப் இப்ப கொஞ்சம் பெரிய ஆள் ஆயிட்டாரு. ಯೋಸೇಫ್ ಇವಾಗ ದೊಡ್ಡ ವ್ಯಕ್ತಿ ಆದರು. பார்வோனுக்கு பெரிய அந்த ராஜாக்கு அடுத்த ஒரு ஸ்தானத்துல வந்துட்டாரு. ಫಾರೋನಿಗೆ ನೆಕ್ಸ್ಟ್ ಪೊಸಿಷನ್ಗೆ ಬಂದ್ರು. பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்துல வந்து ಫಾರೋನಿನ ನೆಕ್ಸ್ಟ್ ಪೊಸಿಷನ್ಗೆ ಬಂದು ஒரு பஞ்சம் வருது. ಒಂದು அவங்க சகோதரர்களாம் வராங்க. பஞ்சத்துக்கு ಬರಗಾಲ ಬಂತು. அந்த அவங்க சகோதரர்கள்லாம் வராங்க. ಅಲ್ಲಿ ಅವರ ಸಹೋದರರೆಲ್ಲ ಬರುತ್ತಾರೆ. யோசேப் இடத்துல நானும் நீங்களும் இருந்தா என்ன பண்ணிருப்போம்? ಯೋಸೇಫಿನ ಜಾಗದಲ್ಲಿ ನೀವಾಗಲಿ ನಾನಿದ್ದರೆ ಏನ್ ಮಾಡುತ್ತಿದ್ದೇವೆ? 4 அதிகாரத்தை கொஞ்சம் ஒரு 5 நிமிஷத்துல சொல்லிட்டேன். 4 ಅಧಿಕಾರವನ್ನು நிறைய விஷயம் இருக்கு, நீங்க வீட்ல போய் வாசிங்க. ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳಿದೆ, ನೀವು ಮನೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಓದಿ. சொல்லலாமா? ಹೇಳೋಣ. The heart of forgiveness. ಕ್ಷಮಾಪಣೆಯ ಹೃದಯ. நானும் நீங்களும் அந்த யோசேப் இடத்துல இருந்தேன்னு சொல்லியிருந்தேனா? ನಾನು ನೀವು ಆ ಯೋಸೇಫಿನ ಜಾಗದಲ್ಲಿ சரி, உங்களை விடுங்க. ಸರಿ, ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡಿ, என்ன எடுத்துக்கிறேன். ನನ್ನನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ. நான் யோசேப் இடத்துல இருந்திருந்தேன். ನಾನು ಯೋಸೇಫಿನ ಜಾಗದಲ್ಲಿ ಇದ್ದಿದ್ದರೆ, வாப்பா, ಬಾರಪ್ಪ, வா ராஜா, ಬಾರಪ್ಪ, என்ன குழியில தள்ளடாம இல்ல நீ? ನನ್ನ ಗುಂಡಿಯಲ್ಲಿ ತಳ್ಳಿದೆ ಅಲ್ಲ, உனக்கு சாப்பாடு போட வந்தவன்ப்பா நானு. ನಿನಗೆ ಊಟ ಕೊಡಲಿಕ್ಕೆ உன்னை விசாரிக்க சொல்லி அப்பா அனுப்புன போது நான் ஓடி வந்து உங்களை விசாரிக்க வந்தவன். ನಿನ್ನನ್ನು ನಾನು ವಿಚಾರಿಸಲು ಅಪ್ಪ ಹೇಳಿದರಿಂದ ನಾನು என்ன குழியில தள்ளனியே? ನನ್ನನ್ನು ಗುಂಡಿಯಲ್ಲಿ ತಳ್ಳಿದೆ. இவனுக்கு அந்த அதிகாரம் இருக்கு. ಆ ಅಧಿಕಾರ ಇತ್ತು. அவங்கள சிறையிலிட அதிகாரம் இருக்கு. ಆತನನ್ನು ಜೈಲಿಗೆ அவங்கள கொல்ல கூட அந்த இடத்துல அவருக்கு அதிகாரம் இருந்திருக்கும். ಅವರನ್ನು ಕೊಲ್ಲಲಕ್ಕೂ ಆತನಿಗೆ ಅಧಿಕಾರ. எதையாவது பொய் கேஸ போட்டு கூட அவர் கொண்டிருக்கலாம். ಸುಳ್ಳಿನ ಕಾರ್ಯವನ್ನು ಅವರ ಮೇಲೆ ಹಾಕೋದಕ್ಕೆ ಅಧಿಕಾರ ಇತ್ತು. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ಆದ್ರೆ ಸ್ವಲ್ಪ ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. ಯೋಸೇಫನು சகோதரர்களை பார்த்த உடனே, ಆತನ ಸಹೋದರರನ್ನು ನೋಡಿದ ತಕ್ಷಣ அந்த பழைய விஷயம் எல்லாம் உள்ள ஓடிக்கிட்டு இருக்குது. ಆ ಹಳೆ ಕಾರ್ಯವೆಲ್ಲ ಒಳಗೆ ಓಡುತ್ತಿತ್ತು, உள்ள ஓடிக்கிட்டு இருக்குது. ಆ ಕಾರ್ಯಗಳು ಒಳಗೆ ಇತ್ತು. ஆனாலும் மன்னிக்கிற இருதயம் யோசேப்புக்கு இருந்துச்சு. ಆದ್ರೆ ಕ್ಷಮೆಯ ಹೃದಯ ಯೋಸೇಫನಿಗೆ ಇತ್ತು. அப்போ ಆಗ இன்னைக்கு என்கிட்டயும் உங்ககிட்டயும் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? ಈಗ ನಿಮ್ಮ ಬಳಿ ನನ್ನ ಬಳಿ ದೇವರು ಏನು உறவுகள் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், ನನ್ನ ರಿಲೇಶನ್ಶಿಪ್ ಹೊಸದಾಗಬೇಕಾದರೆ ನಾನು மன்னிக்கணும், ಕ್ಷಮಿಸಬೇಕು. நான் ஹர்ட்டை தேர்ந்தெடுக்கலாம் அல்லது ஹீல் தேர்ந்தெடுக்கலாம். நான் காயப்படுத்துகிற விஷயத்தை தேர்ந்தெடுக்கலாம் அல்லது குணப்படுத்துகிற விஷயத்தை தேர்ந்தெடுக்கலாம். ನಾನು ಒಬ್ಬರನ್ನು ಗಾಯಗೊಳಿಸಲು ನಾನು ಆಯ್ಕೆ ಮಾಡಬಹುದು ಅಥವಾ ಒಬ್ಬರನ್ನು ಗುಣಪಡಿಸಲು ಆಯ್ಕೆ ಮಾಡಬಹುದು. என்கிட்ட இன்னைக்கு சாய்ஸ் இருக்குங்க. ನನ್ನ ಬಳಿ ಇವತ್ತು ಚಾಯ್ಸ್ ಇದೆ. நான் காயப்படுத்தலாம், ನಾನು ಗಾಯಗೊಳಿಸಬಹುದು. எனக்கு யாரனா செஞ்சிருக்கலாம், ஏதாவது ನನಗೆ ಏನಾದರೂ ಮಾಡಿ, என் மேல தப்பு இல்லாம இருக்கலாம், ನನ್ನ ಬಳಿ ತಪ್ಪಿಲ್ಲದೆ, என் மேல குறை இல்லாம இருக்கலாம், ನನ್ನ ಬಳಿ ಕೊರತೆ ಇಲ್ಲ, நான் ஒருவேளை எதுவும் செய்யாம இருக்கலாம், எல்லாம் தவறும் அவங்க மேல தான் இருக்கலாம். யோசேப்பு போல ನಾನು ಏನು ಮಾಡದೆ ಎಲ್ಲವೂ ಅವರ ಮೇಲೆ ಇದ್ದಿರಬಹುದು. ஆனால் ஒரு சூழ்நிலை வரும்பொழுது, அவங்க முன்னாடி வரும்பொழுது, ಒಂದು ಸನ್ನಿವೇಶ ಅಂತ ಬರುವಾಗ, தேவ பிள்ளைகளா இருக்கிற உங்களுக்கும் எனக்கும், ದೇವರ ಮಗುವಾಗಿರುವ ನಿಮಗೂ ನನಗೆ அவங்கள காயப்படுத்தவும் முடியும், ಆತನನ್ನು ಗಾಯಗೊಳಿಸಲು ಆಗುತ್ತದೆ, அவங்கள குணப்படுத்தவும் முடியும், ಅವರನ್ನು ಗುಣಪಡಿಸಲು ಆಗುತ್ತದೆ. ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿ, எதை நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க? ಯಾವುದನ್ನು ನೀವು ಆಯ್ಕೆ ಮಾಡುತ್ತೀರಾ? மன்னிப்பு என்பது, ಕ್ಷಮೆ ಎಂಬುದು எதிராக இருப்பவரை மாத்திரமல்ல, ಎದುರಲ್ಲಿ ಇರುವವರಿಗೆ ಮಾತ್ರವಲ್ಲ, உங்களையும் குணப்படுத்தும். ಅದು ನಿಮ್ಮನ್ನು ಗುಣಪಡಿಸುತ್ತದೆ ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ. ಏನ್ ಹೇಳಿ? அவங்கள மாத்திரம் குணப்படுத்த, ಅವರನ್ನು ಮಾತ್ರ ಗುಣಪಡಿಸುವುದಲ್ಲ, என்னையும் சேர்த்து தான் குணப்படுத்தும். ನನ್ನನ್ನು ಗುಣಪಡಿಸುತ್ತದೆ. நான் ஒருத்தரை மன்னிக்கலனா, ನಾನು ಒಬ್ಬರನ್ನು ಕ್ಷಮಿಸದಿದ್ದರೆ, அவங்க முகத்தை பார்க்கும்போதெல்லாம் என்ன நடக்கும்? ಅವರ ಮುಖ ನೋಡುವಾಗಲ್ಲ ಏನಾಗುತ್ತದೆ? பல்லு அப்படியே கடப்படான்னு சவுண்ட் வரும். ಅಲ್ಲೂ ಹಾಗೆ ಸೌಂಡ್ ಬರುತ್ತದೆ. வருமா? ಬರುತ್ತದಾ? அவங்கள பார்க்கும்போதெல்லாம் எரிச்சல் வரும். ಅವರನ್ನು ನೋಡುವಾಗಲ್ಲ ಕೋಪ ಆಗುತ್ತದೆ. அவங்க பார்க்கும்போதெல்லாம் அப்படின்னு திருப்பிக்கிட்டு போவோம். ಅವರು ನೋಡುವಾಗಲ್ಲ ತಿರುಗಿಸಿಕೊಂಡು ಹೋಗುತ್ತದೆ. வெறியா இருக்கும், கோபமா இருக்கும், ತುಂಬಾ ಕೋಪವಾಗಿರುತ್ತದೆ. யாருக்கு ஆபத்து? ಯಾರಿಗೆ ಆಪತ್ತು? யாருக்கு ஆபத்து? ಯಾರಿಗೆ ಆಪತ್ತು?
எனக்கும் தான் அதுல ஆபத்து இருக்கு. ನನಗೂ ಅದರಲ್ಲಿ ಆಪತ್ತು. அவங்கள நான் மன்னிக்காத வரைக்கும் ಅದು ಅವರನ್ನು ನಾನು ಕ್ಷಮಿಸದೇ ಇರುವವರೆಗೂ என்னை காயப்படுத்தி கொண்டே இருக்கும். அது ನನ್ನನ್ನು ಗಾಯಗೊಳಿಸುತ್ತಲೇ ಇರುತ್ತದೆ. அவங்களையும் அது காயப்படுத்தி கொண்டே இருக்கும். ಅವರನ್ನು ಅದು ಗಾಯಗೊಳಿಸುವುದಾಗಿದೆ. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿ, எதை தேர்ந்தெடுக்க போறீங்க? ಯಾವುದನ್ನು ಆಯ್ಕೆ ಮಾಡುತ್ತೀರಾ? காயத்தையா ಗಾಯವನ್ನ அல்லது குணமாக்குற விஷயத்தையா? ಅಥವಾ ಗುಣವಾಗುವ ಕಾರ್ಯ? யோசேப்பு எதை தேர்ந்தெடுத்தாரு தெரியுங்களா? ಯೋಸೇಫು ಏನನ್ನು ಆಯ್ಕೆ ಮಾಡಿದರು? குணப்படுத்தினான். ಗುಣ ಮಾಡಿಸಿದರು. குணப்படுத்துகிற விஷயத்தை கரங்களை தட்டலாம். ஹalleluya. ಕಾರ್ಯವನ್ನು ಆಯ್ಕೆ ಮಾಡಿದರು. அவர் எவ்வளவு அழகா சொல்றார் பாருங்க. ಅವರು ಎಷ್ಟು ಸುಂದರವಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. 45வது அதிகாரத்துல 45ನೇ ಅಧಿಕಾರದಲ್ಲಿ இந்த வசனங்கள்லாம் கொஞ்சம் வாசிக்கிறேன், கவனமா இருங்க. ಸ್ವಲ್ಪ ವಚನ ಎಲ್ಲ ಓದುತ್ತೇನೆ, ಗಮನದಿಂದಿರಿ. 6வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், முழுக்க வாசிக்கலாம், பட் 6வது வசனத்துல நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 6ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುತ್ತೇನೆ ನೋಡಿ. 5வது வசனத்துல, 5ನೇ என்ன இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். பாத்தீங்களா மருந்த? ನನ್ನನ್ನು ಇಲ್ಲಿ ನೀವು ಮಾರಿದ, என்னை விற்று போட்டுட்டீங்களே, ನನ್ನ ಮಾರಿದಕ್ಕಿಂತ ನೀವು ಮಾರಿದರಲ್ಲ, ಅದಕ್ಕೋಸ್ಕರ ನೀವು ಕಳವಳಗೊಳ್ಳಬೇಡಿ. கலவலகொள்ளಬೇಡಿ, ಬೇಸರಗೊಳ್ಳಬೇಡಿ, ಬೇಸರಗೊಳ್ಳಬೇಡಿ, சஞ்சலப்பட வேண்டாம். ನನಗೂ ಅದನ್ನು ನೆನೆಸು, பக்கத்துல பாத்துங்க, இதாங்க மருந்து. ಅದನ್ನೇ அதை விட்டுட்டு ಅದನ್ನು அன்னைக்கு அப்படி பண்ணியாடா, ಅವತ್ತು ಆ ರೀತಿ இன்னைக்கு இப்படி பண்றியாடா, ಇವತ್ತು ಈ ರೀತಿ இவ்வளவு துரோகம் செஞ்சியடா, ಇಷ್ಟೊಂದು ದ್ರೋಹ, வாடா உன்னை வச்சுக்கிறேன், ಬಾ ನಿನ್ನನ್ನು ಇಟ್ಟುಕೊ, ஒரு கை பார்க்கறேன், வாடா. ಒಂದು ಕೈ ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. காயப்படுத்தவும் முடியும், ಗಾಯಗೊಳಿಸಲು ಆಗುತ್ತದೆ, குணப்படுத்தவும் முடியும். ಗುಣಪಡಿಸಲು ಆಗುತ್ತದೆ. இந்த யோசேப்பு குணப்படுத்துவதை தெரிந்து கொண்டார். ಈ ಯೋಸೇಫು ಗುಣಪಡಿಸುವುದನ್ನು ಆಯ್ಕೆ நீங்கள் ಮಾಡಿದರು. சஞ்சலப்பட வேண்டாம், ನೀವು ಅದನ್ನು அது ಕಳವಳಗೊಳ್ಳಬೇಡಿ, அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம். ಅದು ನಿಮಗೆ ಅದು ಕಾಯಗೊಳ್ಳುವುದಾಗಿರಬೇಡ. ஜீவ ரட்சனை செய்யும்படி தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். ಜೀವ ರಕ್ಷಣೆಗೊಳಿಸಬೇಕಾಗಿ ದೇವರು ನಿಮ್ಮ ಮುಂದೆ, ಯಾರು சொல்றது? ಮುಂಚೆ ನನ್ನನ್ನು பாடுபட்டவன் சொல்றாரு, அடிபட்டவன் சொல்றாரு, ಒದೆ ತಿಂದಿದವನು ಹೇಳುತ್ತಾರೆ, குழியில விழப்பட்டவன் சொல்றாரு, ಗುಂಡಿಯಲ್ಲಿ ಬಿದ್ದವನು, சிறையில் அடைக்கப்பட்டவன் சொல்றாரு, ಜೈಲಲ್ಲಿ ಹಾಕಲ್ಪಟ್ಟವನು, விற்று போடப்பட்டவன் சொல்றாரு. யாரோல அல்ல, தன்னுடைய சொந்த சகோதரர்களால இதெல்லாம் நடந்தது, ஆனால் அவர்களுக்கு நேராக இதை சொல்றாரு. ಸ್ವಂತ ಸಹೋದರರಿಂದ ನಡೆದ ಅವನೇ ಹೇಳುತ್ತಾರೆ. நியூ இயர், ಹೊಸ ವರ್ಷ, நியூ பிகினிங், ಹೊಸ ಪ್ರಾರಂಭ, நியூ ஹார்ட், ಹೊಸ ಹೃದಯ, புது இருதயம் வேணுங்க. ಹೊಸ ಹೃದಯ ಬೇಕು. அப்படி இல்லாம நீங்க புது வருஷத்துல கால் வச்சீங்கன்னா, ಹಾಗಿಲ್ಲದೆ ನೀವು ಹೊಸ ವರ್ಷದಲ್ಲಿ ನೀವು ಕಾಲಿಟ್ಟರೆ 24 மாதிரியே தான். 24ನೇ 25க்கு போலான்னு இருக்கிறீங்களா? 25ಕ್ಕೆ ಹೋಗಲು 2024க்கு போலான்னு இருக்கிறீங்களா, இல்ல 2025ல இருக்கிறதோட அங்கேயே இருக்க பாக்குறீங்களா? 2024ಗೆ ಹಾಗೆ ಇರುತ್ತೀರಾ, ಇಲ್ಲ 2025ಗೆ ಹೋಗುತ್ತೀರಾ? தூங்குறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. ನಿದ್ದೆ ಮಾಡುವವರೆಲ್ಲ அல்லேலூயா ಹೇಳಿ. நான் தூங்குறவங்க ஒரு அல்லேலூயா சொல்ல சொன்னேன். ஹalleluya. ஹalleluya. இரண்டாவதாக ரிஜெக்ட் ஆர் ரிப்பேர். ಎರಡನೇದಾಗಿ ತಿರಸ್ಕರಿಸಿ ಅಥವಾ ಸರಿಪಡಿಸಿ. அவங்கள நிராகரிக்கலாம் அல்லது அவங்கள ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் கூட. ಅವರನ್ನು ತಿರಸ್ಕರಿಸಬಹುದು ಅಥವಾ ಸರಿಪಡಿಸಬಹುದು. தப்பு செஞ்சிட்ட, ತಪ್ಪು ಮಾಡಿದೆ, சரி ஓகே, இட் இஸ் ಸರಿ ஓகே, ಪರವಾಗಿಲ್ಲ. பிரச்சனை பண்ணிட்ட, ಪ್ರಾಬ್ಲಮ್ ಮಾಡಿದ್ಯಾ, இந்த மாதிரி வார்த்தையை பேசிட்ட, ಆ ರೀತಿಯಾದ ಮಾತು ಮಾತನಾಡಿದ್ಯಾ, வலி இருக்குதான், ನೋವಿದೆ, ஆனாலும் உறவு முக்கியம், ಆದರೆ ರಿಲೇಶನ್ಶಿಪ್ ಮುಖ್ಯ, எடுத்துக்கலாம், ತೆಗೆದುಕೊಳ್ಳೋಣ. இனிமேல் அப்படி பேசாத, ಇನಿಮೇಲೆ ಆ ರೀತಿ ಮಾತನಾಡಬೇಡ. ரிஜெக்ட் பண்ணலாம், இல்ல ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாம். ತಿರಸ್ಕರಿಸಬಹುದು ಅಥವಾ எதை ಸರಿಪಡಿಸಬಹುದು. தேர்ந்தெடுக்க போறீங்க? ಯಾವುದನ್ನು ಆಯ್ಕೆ இவர் ಮಾಡುತ್ತೀರಾ? என்ன தெரியுமா சொல்றாரு? ಇವರು ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிட்டாரு. ಸರಿಪಡಿಸಿ, சஞ்சலப்பட வேண்டாம், ನೀವು ಸಂಕೋಚ கவலைப்பட வேண்டாம், ಕಳವಳಪಡ, மாறா கொஞ்சம் மருந்து போடுறாரு. ಆ ರೀತಿ ಹೇಳುತ್ತಾರೆ. உங்களுக்கு முன்னாடி, ನಿಮಗಿಂತ ಮುಂಚೆ, உங்களை காக்கும்படி என்ன முன்னாடி இந்த மாதிரி கஷ்டங்களுக்கெல்லாம் அனுபவிச்சு கொண்டு வந்துட்டாரு. ನಿಮಗಿಂತ ಮುಂಚೆ ದೇವರು ನನ್ನನ್ನು ಅನುಭವಿಸಲು ಕಳಿಸಿದ್ದಾನೆ. என்ன மேம்படுத்தப்பட்ட இருதயம், ಎಷ್ಟು ಉನ್ನತವಾದ ಹೃದಯ, என்ன ஆராய்ந்த ஒரு இருதயம், ಎಷ್ಟು ಸುಂದರವಾದ ಹೃದಯ, என்ன உன்னதமான ஒரு இருதயங்க. ಎಷ್ಟು ಉನ್ನತವಾದ இந்த இருதயம் இல்லாம நான் 2025க்கு போனேனா, ಈ ಹೃದಯ ಇಲ್ಲದೆ ನಾನು 2025 ಹೋದರೆ நீங்களே தீர்மானம் பண்ணி, ನೀವೇ ತೀರ್ಮಾನ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. அப்புறம் இங்க வந்து நீ ஆசீர்வதிக்கவும் இல்ல சபிக்கிறியாடா ನೀವು அப்படின்னு உங்களுக்குள்ள கேள்வி ಶಾಪ வரும். ಕೊಡುತ್ತೀಯಾ ಅಂತ ಅನ್ಕೊಳ್ತೀರಾ. ரிஜெக்ட் ஆர் ரிப்பேர், ತಿರಸ್ಕರಿಸಿ ಅಥವಾ ಸರಿಪಡಿಸಿ, ஆர் மோன் ஆர் லேர்ன். ದುಃಖಿಸಿ ಅಥವಾ ಕಲಿಯಿರಿ. மோன் பண்ணிக்கலாம், மோர்னிங், ದುಃಖಿಸಿ இல்லைன்னா லேர்ன் பண்ணிக்கங்க. ಅಥವಾ ಕಲಿಯಿರಿ. புலம்பிக்கிட்டே இருக்கிறதுன்னு தேர்ந்தெடுக்கலாம்,
ನಾವು ಅದನ್ನು ಗುಣಗುಟ್ಟೋದೇ இல்லைன்னா அந்த விஷயத்துலேருந்து எதனா கற்றுக்கிட்டு ಇಲ್ಲವೆಂದರೆ ಅದರಿಂದ ಸ್ವಲ್ಪ ಕಲಿತುಕೊಂಡು சரியாயிடலாம். ஓகே ಸರಿ ಹೋಗೋಣ. ஓகே நெக்ஸ்ட் டைம்லேருந்து நம்ம வேற மாதிரி சொல்லலாம், ಸರಿ, ಬೇರೆ வேற ಕಾರ್ಯಗಳನ್ನು மாதிரி ಬೇರೆ பழகலாம். ರೀತಿ ಹೇಳೋಣ. இந்த தடவை இந்த மாதிரி ஆயிடுச்சா? ಈ ಸರಿ ಈ ರೀತಿ சரி, நெக்ஸ்ட் டைம் நான் உங்க உறவுக்கு சரி பண்றதுக்கு உங்க கூட இருக்கிறதுக்கு நான் என்ன மாத்திக்கிறேன், ಸರಿ, பரவாயில்ல. ನನ್ನನ್ನು ನಾನು ಸರಿಪಡಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. எப்படி இருக்கு? ಯಾವ ರೀತಿ ಇದೆ? இல்ல புலம்பிக்கிட்டே இருக்கலாம். ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಾವು 1947 நீ என்ன தெரியுமா சொன்ன? 1947 ಏನು ಹೇಳಿ ಗೊತ್ತಾ? அவன் என் வருஷத்தை யோசிக்கிறான், நான் எதனா சொன்னது அவனுக்கு சொல்லிருக்கேன். இந்த வருஷத்துல என்ன தெரியுமா சொன்ன? ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ಏನು இத பேசும்போது அத பேசும்போது அதுக்கு நடுவுல என்ன தெரியுமா சொன்ன? ಇದು ಮಾತನಾಡುವಾಗ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಏನು ಹೇಳಿದೆ அப்படி ಗೊತ್ತಾ? சொல்லிட்டான், இப்படி சொல்லிட்டான், நைட் எல்லாம் அழுவுறது, ಹಾಗೆ ಹೇಳ್ಬಿಟ್ಟ, ಹೀಗೆ ಹೇಳ್ಬಿಟ್ಟ, வருஷம் எல்லாம் அழுவுறது, ವರ್ಷವೆಲ್ಲ ಅಳುವುದು, அத பண்றது இத பண்றது, ಅದು ಮಾಡೋದು ಇದು ಮಾಡೋದು, அப்படி புலம்பிக்கிட்டும் இருக்கலாம். ಆ ರೀತಿ ಗುಣಗುಟ್ಟುತ್ತಲೇ ಇರಬಹುದು. ஆயிடுச்சு, ஆனது ஆயிடுச்சு. ಆಗಿದ್ದು ಆಯ್ತು. தீனால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாது, நாவினால் சுட்ட வடு ஆயிடுச்சு, வேற வழி இல்ல. காயம் வந்துடுச்சு, அது சொல்ல வேண்டாம், காயம் வந்துடுச்சு, ಗಾಯ ಆಯ್ತು, சரி, ಸರಿ, வடு இருக்கு, சரி, ಗಾಯ ಇದೆ, ಪರವಾಗಿಲ್ಲ. ஒரு பாடத்தை கத்துக்க போறேன், ಒಂದು ಪಾಠವನ್ನು நெக்ஸ்ட் என்ன ಕಲಿತುಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. பண்ண போறேன்? ನೆಕ್ಸ್ಟ್ ಏನ್ அடுத்தது ಮಾಡಲಿದೆ? என்ன? ನೆಕ್ಸ್ಟ್ ಏನು? மோன் பண்றீங்களா, லேர்ன் பண்ண போறீங்களா? ನೀವು ದುಃಖಿಸುತ್ತೀರಾ ಅಥವಾ ಕಲಿತುಕೊಳ್ಳುತ್ತೀರಾ? கத்துக்கிறீங்களா? ஹalleluya. ಕಲಿತುಕೊಳ್ಳುತ್ತೀರಾ அல்லது ಅಥವಾ bitter or sweet? ಕಹಿ கசப்ப ಅಥವಾ கடைசி வரைக்கும் உள்ளே வச்சுக்கலாம்னு நினைக்கிறீங்களா? ಕಹಿಯನ್ನು ಒಳಗಡೆನೆ குப்பைய ಇಟ್ಕೊಳ್ಳೋದು, கடைசி வரைக்கும் உள்ளே வைக்கலாம்னு நினைக்கிறீங்களா? ಕಸವನ್ನು ಒಳಗಡೆನೆ ಇಟ್ಕೊಳ್ಳಬೇಕು ಅಂತ ஏமா ಅನ್ಕೊಂಡಿದ್ದೀರಾ? டெய்லியும் காலையில ஒருத்தர் வந்து குப்பைய தொட்டிய வந்து பெல் அடிச்சு வந்து போடுறானே, ಡೈಲಿ ಬಂದು ಕಸದವರು ಬಂದು ಕರೀತಾರಲ್ಲ, டெய்லி வீட்டுல இருக்கிற குப்பைய போடுறியே, ಡೈಲಿ ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಇರುವ வெட்டு ಕಸವನ್ನು குப்பைய போடுற, ட்ரை குப்பைய போடுறீங்க, ಕಸವನ್ನು ಹಾಕುತ್ತೀರಾ, ಡ್ರೈ உள்ள எவ்வளவு நாள் கசிஞ்சு 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 இருக்கு, அதை எப்ப வெளியே போட போறோம்? ಒಳಗಡೆ ಇರುವ ಆ ಕಸವನ್ನು ಯಾವಾಗ இந்த மோதிஜி வந்தாலும் வந்தாரு, ಈ ಮೋದಿ ಅವರು ಬಂದ್ರು குப்பை எல்லாம் ஒன்னா போட்டுக்கிட்டு இருந்து இப்ப மாத்தி மாத்தி நம்மளே சாகடிக்கிறாரு. ಇವಾಗ ಎಲ್ಲ ಕಸವನ್ನು ಒಂದಾಗಿ ಹಾಕಿದ್ದೀವಿ, ಇವಾಗ நீ ಬೇರ್ಪಡಿಸಬೇಕು. ஈரத்தை செப்பரேட்டா வை, அதை செப்பரேட்டா வை, ಇದನ್ನು ಸಪರೇಟ್ ಆಗಿರೋ, ಅದನ್ನು ಸಪರೇಟ್ ಆಗಿರೋ, அதில் நம்ம அங்கெல்லாம் செப்பரேட்டா உள்ளே பார்ட்டிஷன் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கிறோம். ಇಲ್ಲಿ ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಎಲ್ಲ ಪಾರ್ಟಿಷನ್ ಮಾಡಿ ಇಡುತ್ತೇವೆ. பிட்டர் உள்ள பிட்டர் இருந்துகிட்டே இருக்கு, கஹி. கசப்பு இருந்துகிட்டே இருக்குது. ಕಹಿ ಒಳಗಡೆ ಇರುತ್ತಲೇ ಇದೆ. அந்த கசப்பை எடுத்து வெளியே போட்டுட்டு ಆ ಕಹಿಯನ್ನು ಎತ್ತಿ கொஞ்சம் ಹೊರಗೆ ಹಾಕಬೇಕು. இனிமையானவர்களாக இருக்கலாமே. ಸ್ವಲ್ಪ ಸಿಹಿಯಾದ ಇರುವವರಾಗಿರಬಹುದಲ್ಲ. இவங்களுடைய வார்த்தையை பாருங்க. ಇವರ ಮಾತನ್ನು ನೋಡಿ. தேசத்தில் இப்பொழுது 2 வருஷமாய் பஞ்சம் உண்டாயிருக்கிறது. ದೇಶದಲ್ಲಿ 2 கவனிங்க, ವರ್ಷದಿಂದ இன்னும் 5 வருஷம் ಬರಗಾಲ உழவும் ಬಂದಿದೆ. அறுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்க போகிறது. ಇನ್ನು 5 ವರ್ಷಗಳ ಕಾಲ ಈ ತರ ಬರಡು ಇರಬಹುದು. உங்கள் பூமியில் உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க, யார் இவர் சொல்றாரு? யோசேப்பு சொல்றாரு. ಭೂಮಿಯಲ್ಲಿ ನಿಮ್ಮ ವಂಶವು ನಾಶಗೊಳ್ಳದೆ உங்களை ஆதரிக்கவும் ನಿಮ್ಮನ್ನು ನಾನು ಆದರಿಸಲು, பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோടെ காப்பதற்காகவும் ದೊಡ್ಡ ರಕ್ಷಣೆಯಿಂದ ನಿಮ್ಮನ್ನು ಕಾಯಲು தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். கரங்களை ದೇವರು தட்டலாமா? ನನ್ನನ್ನು ನಿಮಗಿಂತ ಮುಂಚೆನೆ ನನ್ನನ್ನು ಕಳಿಸಿದ್ದಾನೆ. ஆதலால் நீங்கள் அல்ல, ಆದ್ದರಿಂದ ನೀವಲ್ಲ, தேவனே ದೇವರೇ என்னை இவ்விடத்துக்கு அனுப்பி ಈ ಜಾಗದಲ್ಲಿ என்னை ಕಳಿಸಿ பார்வோனுக்கு தகப்பனாகவும் ನನಗೆ ಪಾರೋನಿಗೆ அவர் ತಂದೆಯಾಗಿಯೂ குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிகாரியாகவும் வைத்தார். ಎಗಿಪ್ತಿನ ದೇಶ ಫುಲ್ ಆಗಿ ನಾನು அதிபதியாகவும் வைத்தார். ಅಧಿಕಾರಿಯಾಗಿ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. என்ன சொல்றாரு? ಏನ್ ಹೇಳುತ್ತಾರೆ? கசப்பு உள்ள இருந்துட்டு இருந்துச்சுன்னு சொன்னா, ಕಹಿ ಒಳಗಡೆ ಇರ್ತಾ ಇತ್ತಂದರೆ, அடே ரூபன், அடே யூதா, ಯೂದಾ, என்ன கொல்ல நினைச்சீங்களேடா, ನನ್ನನ್ನು ನೀನು ಸಾಯಿಸಲು ನೆನೆಸಿದಲ್ಲ, சாகர வரைக்கும் மறக்க மாட்டேன்டா, இத ಸಾಯುವವರೆಗೂ ಮರೆಯುವುದಿಲ್ಲ, ನಾನು சாகர வரைக்கும் மறக்க மாட்டேன்டா. ಸಾಯುವವರೆಗೂ விட்டா ಮರೆಯುವುದಿಲ್ಲ, கவிதை கூட எழுதுவான், நான் செத்த பிறகும் ஜன்னல்ல ஓபன் பண்ணி வைக்க வேண்டா, ನಾನು ಸತ್ತರೂ நீ ಕಿಟಕಿಯನ್ನು ತೆಗೆದು அங்கேயும் உன்னை நிம்மதியா வர மாட்டேன். ಅಲ್ಲಿ ನಿನ್ನನ್ನು இன்னும் ನೆಮ್ಮದಿಯಾಗಿ கொஞ்சம் மேல ಬಿಡುವುದಿಲ್ಲ. போய் சொல்லுவாங்க, ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ ಮೇಲೋಗಿ செத்தால ಹೇಳ್ತಾರೆ, ஆவியா வந்து உன்னை சாவடிப்பண்டா. ಸತ್ತರೂ ಆತ್ಮವಾಗಿ ಬರುತ್ತೇನೆ ನಿನ್ನನ್ನು ಸಾಯಿಸಲು ಅಂತ. இதெல்லாம் நடக்குது இந்த உலகத்துல. ಈಗೆಲ್ಲ ನಡೆಯುತ್ತದೆ ಈ ಲೋಕದಲ್ಲಿ. இந்த சினிமாவை பார்த்து பார்த்து கேட்டு போயிட்டு இருக்கிறோம் நம்ம. ಸಿನಿಮಾವನ್ನು ನೋಡಿ ನೋಡಿ ಕೆಟ್ಟೋಗಿದ್ದೀರಾ? சொல்லலாமா? பிட்டர் ಕಹಿ இல்ல ஸ்வீட்? ಅಥವಾ ಸಿಹಿ? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಕೇಳಿ. ஸ்வீட்டா இருந்துருங்களேன். ಸಿಹಿಯಾಗಿದ್ದಿ. நீங்க ஸ்வீட்டா தான் இருந்துருங்களேன். ಸಿಹಿಯಾಗಿರಿ. கர்த்தர் பிள்ளைங்க, ದೇವರ ಮಕ್ಕಳು பிட்டரா உள்ள இருந்துக்கிட்டா ಕಹಿಯಾಗಿ ಒಳಗಡೆ பெட்டர் ಇಟ್ಕೊಂಡ್ರೆ பெட்டர்லாம் வெளியே வராது. ಬೆಟರ್ ಆಗಿರೋದು பெட்டர்லாம் வெளியே வரணும், உள்ள பெட்டரா தான் இருக்கணும். ಬೆಟರ್ ಆಗಿ ಬರಬೇಕಾದ್ರೆ உள்ள இருக்கிற பிட்டரெல்லாம் எடுத்து போடணும். ಒಳಗಡೆ ಇರುವ ಕಹಿ ಎಲ್ಲ ತೆಗಿಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சொல்லுங்க. ಹೇಳಿ.
மன்னிக்காத உங்க உறவுகளை மன்னிங்க. ಕ್ಷಮಿಸದೇ ಇರುವ ಕಾರ್ಯವನ್ನು ನೀವು மன்னிக்காத உங்க தாயை மன்னிங்க. ಕ್ಷಮಿಸದೇ ಇರುವ ನಿಮ್ಮ ತಾಯಿಯನ್ನು மன்னிக்காத உங்க ಕ್ಷಮಿಸಿ. தகப்பனை மன்னிங்க. ಕ್ಷಮಿಸದೇ ಇರುವ ನಿಮ್ಮ ತಾಯಿಯ மன்னிக்க ತಂದೆಯನ್ನು முடியாத உங்க ಕ್ಷಮಿಸಿ. மனைவியை மன்னிங்க. ಕ್ಷಮಿಸದೇ ಇರುವ ನಿಮ್ಮ ಹೆಂಡತಿಯನ್ನು ಕ್ಷಮಿಸಿ. மன்னிக்க முடியாத உங்க கணவனை மன்னிங்க. ஆன்லைன்ல கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, தயவு செய்து இந்த வார்த்தையை லேசா ಕ್ಷಮಿಸಲು எடுத்துக்காதீங்க. ಆಗದೇ ಇರುವ ನಿಮ್ಮ ಗಂಡನನ್ನು புதிய ಕ್ಷಮಿಸಿ. வருஷத்துல மன்னிப்பின் இருதயத்தோடு கால் வைங்க. ಹೊಸ ವರ್ಷದಲ್ಲಿ ஹalleluya. ಕ್ಷಮಾಪಣೆಯ ಹೃದಯದಿಂದ புதிய இருதயத்தோடு கால் வைங்க. ಹೊಸ ಹೃದಯದಿಂದ மன்னிக்காத உங்க பிள்ளைகளை மன்னிங்க. ಕ್ಷಮಿಸದೇ ಇರುವ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನು ಕ್ಷಮಿಸಿ. மன்னிக்காத உங்க மாமனாரை மன்னிங்க. ಕ್ಷಮಿಸದೇ ಇರುವ ನಿಮ್ಮ மாமனாருக்கு என்ன சொல்ற, ಮಾವನನ್ನು ಕ್ಷಮಿಸಿ. மன்னிக்க முடியாத உங்க மாமியாரை மன்னிங்க. ಕ್ಷಮಿಸದೇ ಇರುವ ನಿಮ್ಮ ಅತ್ತೆಯನ್ನು ಕ್ಷಮಿಸಿ. மன்னிக்க முடியாத உங்க மருமகளை மன்னிங்க. மருமகனை மன்னிங்க. ಕ್ಷಮಿಸದೇ ಇರುವ ನಿಮ್ಮ ಸೊಸೆಯನ್ನು ಕ್ಷಮಿಸಿ. மன்னிக்க முடியாத உங்க ஃப்ரெண்ட்ஸை மன்னிங்க. ಕ್ಷಮಿಸದೇ ಇರುವ ನಿಮ್ಮ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಅನ್ನು ಕ್ಷಮಿಸಿ. மன்னிப்பு என்பது ரொம்ப அழகான ஒரு விஷயங்க. ಕ್ಷಮಿಸುವ ಎನ್ನುವುದು ತುಂಬಾ எனக்கு ಸುಂದರವಾದ இப்போ ஒரு ஞாபகம் வருது. என் ஃப்ரெண்டு, ನನ್ನ ಫ್ರೆಂಡ್ அந்த காலத்துல நடந்த ஒரு 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 நான் 8வது 9வது படிச்ச காலத்துல நடந்தது. ನಾನು 8ನೇ ತರಗತಿ ಓದುತ್ತಿರುವಾಗ ನಡೆದ ಕಾರ್ಯ. ஸ்கூல்ல ரொம்ப அரட்டை பண்ணிக்கிட்டு இருந்தோம். ಸ್ಕೂಲಲ್ಲಿ ತುಂಬಾ கிளாஸ் இல்லாத போது ಕ್ಲಾಸ್ ಇಲ್ಲದೆ ಇರುವಾಗ அப்போ என்னுடைய ஃப்ரெண்டுடைய புக்கை நான் வந்து என்னென்னோ பண்ணிக்கிட்டு இருந்தேன். ನನ್ನ ಫ್ರೆಂಡ್ ಪುಸ್ತಕವನ್ನು ಏನೇನೋ ಮಾಡುತ್ತಿದ್ದೆ. அவனுக்கு அந்த நேரத்துல என்ன, இப்போ கூட ஃப்ரெண்டா தான் இருக்கிறான். இப்போ ಇವಾಗೂ ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ಫ್ರೆಂಡ್ ಆಗಿದ್ದಾರೆ. அவனுக்கு அந்த நேரத்துல என்ன தோணுச்சுன்னு தெரியல, என்ன ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருந்தான்னு தெரியல. ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಅವನಿಗೆ ಏನಾಯ್ತು ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஒன்னு பட்டுன்னு ஏமல ನನಗೆ ಒಂದು ಏಟನ್ನು அந்த அடி இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது. பாருங்க அந்த சம்பவம் ஞாபகம் ನನಗೆ ಇನ್ನ ನೆನಪಿದೆ. அந்த விளையாடிட்டு இருந்த புக்கு தூக்கி ஜன்னல்ல தூக்கி போட்டுட்டான். ಅಮ್ಮ ಆಟ ಆಡುತ್ತಿದ್ದ ಪುಸ್ತಕವನ್ನು ತೆಗೆದು ಎಸೆದನು. அவன் தான் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட். ಆತನೇ ನನಗೆ ತುಂಬಾ ಕ್ಲೋಸ್ ಫ್ರೆಂಡ್. ಆತನು ಇನ್ನೊಬ್ಬನು. ஒண்ணாதான் சுத்துவோம், ஒண்ணாதான் விளையாடுவோம். ಓ ಅವ್ರ ಜೊತೆಲೇ ನಾವು ಓಡ್ತಾ ಇದ್ವಿ, ಜೊತೆಲೇ ಆಡ್ತಾ ಇದ್ವಿ. இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் டிஃபன் பாக்ஸ், நான் சில டைம் டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு போக மாட்டேன். ಇನ್ನೊಂದು ಫ್ರೆಂಡ್ ಇದ್ದನು. ಆ ಟಿಫನ್ ಬಾಕ್ಸ್ ನಾನು ತಗೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇರಲಿಲ್ಲ. அப்போ அவன் டிஃபன் பாக்ஸ் நான் வாங்கி ಅವನ ಟಿಫನ್ ಬಾಕ್ಸ್ ನಾನು அவனுக்கு நான் வந்து மூடியில சாப்பாடு போட்டு கொடுப்பேன். நான் என்னமோ எடுத்துட்டு வந்து அவனுக்கு தியாகம் பண்ற மாதிரி. ನಾನು ಮುಚ್ಚಿಡದಲ್ಲಿ ನನ್ನ ಅಣ್ಣನ ಊಟದ இந்த மாதிரி எல்லாம் கூத்து நான் ஸ்கூல்ல பண்ணிருக்கேன். ಈ ತರ ಎಲ್ಲ ನಾನು ಮಾಡಿದ್ದೇನೆ. அப்ப அவனும் இன்னொரு ஃப்ரெண்ட் அவ்வளோ க்ளோஸ். இவன் அடிச்ச உடனே ನಾನು ಅಷ್ಟು ಕ್ಲೋಸ್ ಆಗಿದ್ವಿ. ಇವನು ಹೊಡೆದ ತಕ್ಷಣ இதுவரைக்கும் அப்படி நடந்ததே இல்ல. திட்டி கூட என்கிட்ட பேசினது இல்ல. அப்படி ಇದುವರೆಗೂ ಆ ತರ ನಡೆದದ್ದೇ ಇಲ್ಲ. நான் ஒண்ணுமே பேசிக்கல. ನಾನೇನು ಮಾತನಾಡಿಲ್ಲ. திரும்ப ಅಡಿಕல. ಮತ್ತೆ ಹೊಡಿಲಿಲ್ಲ. அது ஒரு எக்ஸாம் டைம். ಅದೊಂದು ಎಕ್ಸಾಮ್ ಟೈಮ್. ஆனா அவனை பார்க்கும் போதெல்லாம் நான் மனசு ஒரு மாதிரி வலிக்கும். ಅವನು ನೋಡುವಾಗೆಲ್ಲ ನನಗೆ கிட்டத்தட்ட ஒரு மாசமா ஒரு 2-3 வாரமா பேசல. ಒಂದು ತಿಂಗಳು ಎಷ್ಟು ಮಾತನಾಡಲಿಲ್ಲ. அவனுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ಅವನೊಳ್ಳಿಗೆ ಏನು ನಡೀತು நான் பதில் கிரியை எதுவுமே பண்ணல. ನಾನು ಏನು ಮಾಡಲಿಲ್ಲ. அவனை பார்க்கும்போதெல்லாம் ஒரு சின்னதா ஸ்மைல் மட்டும் பண்ணுவேன். ಅವನು ನೋಡುವಾಗೆಲ್ಲ ನಾನು ಒಂದು ಚಿಕ್ಕದಾಗಿ ಸ್ಮೈಲ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೆ. அப்ப இருந்த மெச்சூரிட்டிக்கு அது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சது. ಅವಾಗಿದ್ದಕ್ಕೆ ಅಷ್ಟೇ ಗೊತ್ತಿತ್ತು. அப்போ எல்லாம் முடிஞ்சு ஒரு மாசம் 3 வாரம் கழிச்சு அவன் வந்து ಒಂದು ತಿಂಗಳ ನಂತರ ಬಂದು, ராஜேஷ் மன்னிச்சிடுறா, ರಾಜೇಶ್ ನನ್ನನ್ನು ಕ್ಷಮಿಸು, தெரியாம பண்ணிட்டேன், ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಮಾಡಿದೆ அப்படின்னு சொன்னான். ಆ ರೀತಿ ಹೇಳ್ದ. பாருங்க, ನೋಡಿ, அன்னிலிருந்து அந்த மன்னிப்பு அவன் கேட்டதுல இருந்து ಕ್ಷಮಾಪಣೆ ಕೇಳಿದಿಂದ அவனுக்கிட்ட இருக்கிற கசப்பும் போயிடுச்சு, எங்கிட்ட இருக்கிற அந்த கோபமும் போயிடுச்சு. ಅವನ ಬಳಿ ಇದ್ದ ಕಹಿ ಹೋಯ್ತು, ನನ್ನ ಬಳಿ ಇದ್ದ ಕಹಿ ಹೋಯ್ತು. அங்கே அந்த இடத்துல ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டான் அந்த மன்னிக்காத ஒரு உள்ளத்துக்கு. ಅಲ್ಲೇ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಆತನು ಅಡ್ಡಿ ಮಾಡಿದನು, ಒಂದು ಕ್ಷಮ ಎಂಬ ಕಾರ್ಯದಿಂದ. புதிய வருஷத்துல ಹೊಸ புதிய இருதயத்தோடு கால் வைக்கலாம். ಹೊಸ ಹೃದಯದಿಂದ ಕಾಲ ನೀಡೋಣ. நேரம் குறைவா இருக்கு. நம்ம கரெக்டா 12 மணிக்கு நியூ இயர்ல என்டர் ஆகணும். நான் சீக்கிரமா போறேன். ಸಮಯ ಕಮ್ಮಿ ಆಗಿದೆ, ನಾನು ಬೇಗನೆ அடுத்தது ಹೋಗ್ತೇನೆ. இரண்டாவது பாயிண்ட்ல ಎರಡನೇ ಕಾರ್ಯ, the heart of forgiveness மாத்திரமல்ல, the heart of contentment, மன நிறைவன் இருதயத்தோடு கால் வைக்கலாம். ಸಂತೃಪ್ತಿ ಹೃದಯ, மன நிறைவன் இருதயம், திருப்தியுள்ள இருதயம்னு சொல்லுங்க. ತೃಪ್ತಿ ಉಳ್ಳ ಹೃದಯಕ್ಕೆ ನಾವು ಕಾಲ, மன நிறைவுள்ள ஒரு இருதயம், ತೃಪ್ತಿ ಉಳ್ಳ ಹೃದಯದಿಂದ யோசேப்பு ಕಾಲ முதல் ನೀಡಬೇಕು. இந்த இரண்டாவது பாயிண்ட்ல முதல் காரியம், யோசேப்பு தேவனோடு இருந்த அந்த பரிசுத்த உறவில் மன நிறைவுடன் இருந்தான். ಯೋಸೇಫನು ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಇದ್ದ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಆತನು இத நீங்க ಪೂರ್ಣ இந்த ಸಂತೃಪ್ತಿ ಉಳ್ಳ ಹೃದಯವಾಗಿ ಇದ್ದನು. கூர்ந்து கவனிச்சு அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு பார்க்கும்போது தான் உங்களுக்கு இது புரியும். ಇದನ್ನು ನೀವು ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿದರೆ நான் ನಿಮಗೆ சம்பவத்தை ಅರ್ಥ ಆಗುತ್ತದೆ. சொல்றேன். ನಾನು ಆ ಸನ್ನಿವೇಶವನ್ನು அவன் ಹೇಳ್ತೇನೆ. அந்த பார்வோன் வந்து ஒரு நல்ல இவனை அதிகாரியா வைக்கும் பொழுது ಫಾರೋನು ಆತನನ್ನು ಅಧಿಕಾರಿಯಾಗಿರುವಾಗ பார்வோனின் மனைவி இவங்கிட்ட தப்பா நடந்துக்கிறாங்க. கவனிங்க, ಫಾರೋನಿನ ಹೆಂಡತಿ ತಪ್ಪಾಗಿ அப்ப தப்பா நடந்துக்கும் போது ಆ ರೀತಿ ತಪ್ಪಾಗಿ இவன் உதறி தள்ளி விட்டு அந்த பாவத்தை செய்யாமல் அவன் ஓடி போறான். ಅಲ್ಲಿಂದ ಅವನು ಬಿಟ್ಟು ಅಲ್ಲಿಂದ ಆ ಜಾಗದಿಂದ ಓಡಿ ಹೋಗುತ್ತಾನೆ. பாவத்திற்கு விலகி தன் பரிசுத்தத்தை காத்துக்கொள்றான்.
ಪಾಪಕ್ಕೆ ಬಿಟ್ಟು ಆತನ ಪರಿಶುದ್ಧವನ್ನು ಕಾಯ್ದುಕೊಳ್ಳಲು அப்போ இந்த ಹೊರಡ್ತಾನೆ. பரிசுத்தத்தை அவன் எதனால காத்துக்கொள்ள முடியும்? ಆ ಪರಿಶುದ್ಧತೆಯನ್ನು ಯಾವ್ದ್ರಿಂದ ಕಾಯ್ದುಕೊಳ್ಳಲು ஒரு ಸಾಧ್ಯ? இடத்துல அவன் சாட்டிஸ்ஃபைடா இருக்கிறான்ற ஒரு விஷயம் இருக்கு. ಒಂದು ಜಾಗದಲ್ಲಿ ಆತನು ತೃಪ್ತಿಯಾಗಿದ್ದಾನೆ அப்ப ಅಂತ எங்க ಕಾರ್ಯ. கர்த்தரிடத்தில் கர்த்தருடைய பிரசன்னத்தில் அவரோடு கூட இருக்கிற உறவில், அந்த பரிசுத்த உறவில் அவன் சாட்டிஸ்ஃபைடா இருக்கிறான், மன நிறைவா இருக்கிறான். ಆತನು ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಇದ್ದ ಆ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಆತನು ತೃಪ್ತಿ ಉಳ್ಳ ಹೃದಯವಾಗಿ இன்னைக்கு நம்ம ಅನೇக சிற்றின்பங்களை தேடி வெளியில போறோம். ஏன்? கர்த்தரிடத்துல நம்ம சாட்டிஸ்ஃபைடா இல்ல, அவருடைய பிரசன்னத்துல நம்ம அதிக செலவிடல. ಇವತ್ತು ಅನೇಕರು ನಾವು ಯಾಕೆ ಆತನನ್ನು ಬಿಟ್ಟು ಹೊರಗೆ ಹೋಗುವರಾಗಿದ್ದೀವಿ? ಯಾಕಂದ್ರೆ ಆತನ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ನಾವು ತೃಪ್ತಿಯಾಗಿಲ್ಲ. கர்த்தர் ಅದರಿಂದ சமூகத்தில் அவர் நம்ம பரிசுத்த வாழ்க்கைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காததுனால தான். ದೇವರ ಪರಿಶುದ್ಧವಾದ ಬಾಳಿಗೆ ನಾವು ನಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿ ಕೊಡದೇ ಇರುವ ಕಾರಣವೇ. கர்த்தரிடத்தில் நான் மனரம்யமா இல்லை என்றால், மன நிறைவுடன் நான் இல்லை என்று சொன்னால், ಕರ್ತನ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ನಾನು ತೃಪ್ತಿಯಾಗಿಲ್ಲವೆಂದರೆ நான் எல்லாவற்றுக்கும் விழுந்து போய் கொண்டே தான் ನಾನು இருப்பேன். ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳಿಗೂ ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಕೊಡುವರಾಗಿದ್ದೇನೆ. இத கவனமா நீங்க கேட்டு பாருங்க. ಇದನ್ನು ನೀವು ಚೆನ್ನಾಗಿ நீங்க இந்த ಗಮನಿಸಿ வீட்டுக்கு ಕೇಳಿ. போய் இந்த வசனங்களெல்லாம் நீங்க வாசிச்சு பாருங்க. ನೀವು ಈ ವಾಕ್ಯವೆಲ್ಲ ಮನೆಯಲ್ಲಿ அப்போ நான் புதிய வருடத்திலே கால் வைக்கும் பொழுது, ನಾನು ಹೊಸ ವರ್ಷದಲ್ಲಿ ಕಾಲಿಡುವಾಗ எல்லா விஷயத்திலும் இவன் இந்த பாவத்திலிருந்து விலகியோடி, தன்னுடைய மாம்ச இச்சையிலிருந்து விலகியோடி, தன்னை தேவ பரிசுத்த உறவில் அந்த மனரம்யமாய் இருந்ததன் நிமித்தமாய் இதை செய்து வந்தான். ಆತನು ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳಿಂದ ಬಿಟ್ಟು ಓಡೋಗಿ ಆತನು ದೇವರಿಗೆ ಇಷ್ಟವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿದನು. ಏಕೆಂದರೆ ಆತನು ದೇವರ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ತೃಪ್ತಿಯಾಗಿದ್ದನು. ಆದ್ದರಿಂದ எனக்கு நீங்களும் நானும் ಇವತ್ತು ನೀವು ನಾನು மனரம்யமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். ನೀವು ನಾನು ಒಂದು ತೃಪ್ತಿಯುಳ್ಳ ಹೃದಯದಿಂದ ನಾವು மன ಬಾಳಬೇಕು. நிறைவுடன் ஒரு வாழ்க்கை வாழணும். ತೃಪ್ತಿಯಿಂದ ನಾವು ಬಾಳಬೇಕು. அந்த இருதயம் எனக்கு உங்களுக்கும் வேணும். ಆ ತೃಪ್ತಿಯ ಹೃದಯ ನಿಮಗೂ புதிய ನನಗೆ வருஷத்துல கால் ಬೇಕಾಗಿದೆ. வைக்கிறோம். ಹೊಸ ವರ್ಷದಲ್ಲಿ ಹೆಜ್ಜೆ ಇಡಲಿದ್ದೇವೆ. எனக்கு அது இல்ல, எனக்கு இது இல்ல, ನನಗೆ ಎದ್ದಿಲ್ಲ ಇದಿಲ್ಲ, அதனால தான் நான் விழுந்துட்டேன். ಅದರಿಂದನೇ ನಾನು ಬಿದ್ದೋದೆ. இன்னைக்கு நிறைய பேர் தப்பு செஞ்சுட்டவங்க என்ன சொல்லுவாங்க? ಇವತ್ತು ಅನೇಕರು ತಪ್ಪು ಮಾಡಿದವರು பாவம் ಏನ್ செஞ்சுட்டவங்க ಹೇಳುತ್ತಾರೆ? என்ன சொன்னாங்க? சொல்லுவாங்க, ಪಾಪ ಮಾಡಿದವರು ಏನ್ ಹೇಳುತ್ತಾರೆ? ஆதாம் செய்யும் போது என்ன சொன்னாரு? ಆದಾಮ ஆப்பிள் ತಪ್ಪು சாப்பிட்டப்போ, ಮಾಡುವಾಗ ಏನ್ ಹೇಳಿದ್ರು? நீர் கொடுத்த இந்த ஏவாள், எனக்கு மனைவியாக கொடுத்த நீர் கொடுத்த அவதான் எனக்கு இந்த பழத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்தா. ನೀನ್ ಕೊಟ್ಟಿದ್ದ ಅವಳೇ ಕೊಟ್ಟಿದ್ದು ಅಂತ. ஆதாம் தேவனோடு சஞ்சரித்தவனாகவே இருந்தாலும் ಆದಾಮನು ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಇದ್ದರಾಗಿದ್ದರು. அத கீழ்ப்படியாம அந்த பழத்தை சாப்பிட்டுட்டாரு. ಆತನಿಗೆ ವಿಧೇಯತೆ ತೋರಿಸದೆ ಆತನು ಆ ಹಣ್ಣನ್ನು ஆனாலும் ತಿಂದಿದ್ದ. எங்கே ஒரு இடத்துல அவுட் ஆயிருக்கு. ಆದರೂ ಎಲ್ಲೋ ಒಂದು ಜಾಗದಲ್ಲಿ ಔಟ್ ಆಗಿದ್ದಾರೆ. கர்த்தருடைய உறவில், கர்த்தருடைய பிரசன்னத்தில் நானும் நீங்களும் இருக்கும்போது அந்த மன நிறைவை ஆண்டவர் கொடுப்பாரு. ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆಯಲ್ಲಿ ನಾವು ಇರುವಾಗ ಆ ತೃಪ್ತಿಯನ್ನು ದೇವರು, ನಮ್ಮ ತೃಪ್ತಿಯುಳ್ಳ ಹೃದಯವನ್ನು ದೇವರು ಕೊಡುತ್ತಾನೆ. அப்படி இல்ல பிரசன்னத்துலனா, ಆತರ ಇಲ್ಲ ಪ್ರಸನ್ನತೆಯಲ್ಲಿ, அப்படி இல்ல அவருடைய உறவில் நான் பரிசுத்தத்தோடு இல்ல அப்படின்னு சொன்னா ಆತನೊಟ್ಟಿಗೆ ಆ ರೀತಿಯಾದ ಸಂಬಂಧದಲ್ಲಿ ಇಲ್ಲದೆ விழுந்துகிட்டே தான் இருப்போம். ನಾವು ಬೀಳುತ್ತಲೇ ಇರುತ್ತೇವೆ. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். ದೇವರಿಂದ ಹುಟ್ಟಿದ ಯಾರು ಪಾಪ ಮಾಡುವುದಿಲ್ಲ. ஏன்னா ಯಾಕಂದರೆ அவர் எனக்கு போதும், ಅವರು ಸಾಕು ನನಗೆ, அவர் எனக்கு போதும், ಅವರು ನನಗೆ ಸಾಕು, அவர் உறவு எனக்கு போதும். ಆತನ அதுல ರಿಲೇಶನ್ಶಿಪ್ நான் மன நிறைவோடு இருப்பேன். ಅದರಲ್ಲಿ ನಾನು ತೃಪ್ತಿಯಾಗಿರುತ್ತೇನೆ. அப்ப நான் அதை விட்டுட்டு வேற எதுலலாம் மன நிறைவா இருக்கிறேன்? ಅದನ್ನು ಬಿಟ್ಟು ಬೇರೆ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ನಾನು ಏನು ತೃಪ್ತಿಯಾಗಿರಬಹುದು? கவனிக்கணும். ಇದನ್ನು அது மாத்திரமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, யோசேப்பு இருந்த ஸ்தானத்திலும் மன நிறைவா இருந்தான். ಯೋಸೇಫನು ಇದ್ದಿದ್ದ ಜಾಗದಲ್ಲಿ ಆತನು ತೃಪ್ತಿಯಾಗಿದ್ದನು. நீங்க 41 அதிகாரம் நீங்க வீட்டுக்கு போய் வாசிங்க. 41ನೇ ಅಧಿಕಾರವನ್ನು ನೀವು ಮನೆಗೆ ಹೋಗಿ ಓದಿ. அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல தேவனே, பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருள் செய்வார். பார்வோன் வந்து ஒரு கனவை சொல்றாரு, 2 கனவை சொல்றாரு. ಎರಡು ಕನಸನ್ನು ಹೇಳುತ್ತಾರೆ. அந்த 2 கனவை சொல்லும்போது ಆ ಎರಡು ಕನಸನ್ನು ಹೇಳುವಾಗ யாராலையும் ಅದಕ್ಕೆ ವಿವರத்தை சொல்ல முடியல, ಯಾರಿಂದನೂ ಅದನ್ನು அர்த்தத்தை சொல்ல முடியல. ಎಕ್ಸ್ಪ್ಲೈನ್ ಮಾಡಕ್ ಆಗ್ಲಿಲ್ಲ. ஆனா இவர் சரியா சொல்றாரு. ಆದ್ರೆ ಇವರು ಸರಿಯಾಗಿ அப்ப ಹೇಳ್ತಾರೆ. சொல்லும் போதெல்லாம் கர்த்தரை முன் வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ಅದನ್ನು ಹೇಳುವಾಗಲ್ಲ ದೇವರನ್ನು ಮುಂದೆ ಇಟ್ಟು பார்வோனுக்கு நான் சொல்ல வேண்டிய காரியம் இதுவே, ಪಾರೋನಿಗೆ ಹೇಳುವ ಕಾರ್ಯವಿದೆ அப்படி சொல்லிட்டு தேவன் தாம் செய்ய போகிறதை பார்வோனுக்கு காண்பித்தார். ದೇವರು ಹೇಳುವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಪಾರೋನಿಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ. கர்த்தர் யோசேப்போடு எப்பவுமே இருந்துட்டே இருந்தாரு. ದೇವರು ಯೋಸೇಫೊಟ್ಟಿಗೆ ಯಾವಾಗಲೂ ಇರುತ್ತಲೇ ಇದ್ದರು. யோசேப்பும் கர்த்தரோடு எப்பவுமே மன நிறைவா இருந்துட்டே இருந்தாரு. ಯೋಸೇಫನು ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಯಾವಾಗಲೂ ತೃಪ್ತಿಯಾಗಿ இல்லன்னு சொன்னா இந்த மாதிரி அறிவெல்லாம் வந்திருக்காது. ಇಲ್ಲವೆಂದರೆ ಈ ರೀತಿಯಾದ ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯಗಳೆಲ್ಲ ಬಂದಿರುವುದಿಲ್ಲ. அல்லேலூயா. அப்ப சொல்லுங்களா, contentment heart.
மன நிறைவின் இருதயம் எனக்கு உங்களுக்கு வேணும். ತೃಪ್ತಿ ಉಳ್ಳ ಹೃದಯ ನಿಮಗೆ ನನಗೆ ಬೇಕು. தான் இருக்கிற ஸ்தானத்துல ನಾನಿರುವ ಜಾಗದಲ್ಲಿ ஸ்தானத்திலயும் அவர் மன நிறைவா இருந்தார். ಆ ಜಾಗದಲ್ಲಿಯೂ ಆತನು ತೃಪ್ತಿಯಾಗಿದ್ದ. தேவன் எனக்கு ஏன் சிறை அனுமதிச்சாரு? ದೇವರು ಯಾಕೆ ನನಗೆ ಜೈಲು தேவன் எனக்கு ஏன் இந்த இதை அனுமதிச்சாரு? ದೇವರು ಯಾಕೆ ನನಗೆ ಇದನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದರು? ஏன் இந்த வியாபாரத்துல இந்த சாபத்தை அனுமதிச்சாரு? ಯಾಕೆ ಈ ವ್ಯಾಪಾರದಲ್ಲಿ ಈ ಶಾಪವನ್ನು ஏன் ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ? எனக்கு இந்த வியாபாரத்துல ஏன் எனக்கு இந்த விஷயத்தை கொடுக்கல? ಯಾಕೆ ನನಗೆ ಈ ವ್ಯಾಪಾರದಲ್ಲಿ ஏன் என் வாழ்க்கையில வறுமையை கொடுத்துட்டாரு? ಯಾಕೆ ನನ್ನ ಬಾಳಲ್ಲಿ ஏன் என் படிப்புல தோல்வியை கொடுத்துட்டாரு? ಯಾಕೆ ನನ್ನ ಓದುವಿಕೆಯಲ್ಲಿ இப்படி நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருப்போம். ಈ ರೀತಿ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೇಳ್ತೀವಿ. ಯಾಕಂದ್ರೆ இவ்வளவு குறைகள் இவ்வளவு பாடுகள் யோசேப்பு வாழ்க்கையில இருந்த போதிலும் ಇಷ್ಟೊಂದು ಕಷ್ಟಗಳು ಯೋಸೇಫನ ಬಾಳಲ್ಲಿ ಇದ್ದರು கர்த்தரிடத்தில் அவன் மனநிறைவாய் இருந்ததுனால ದೇವರ ಬಳಿ ಆತನು ತೃಪ್ತಿಯಾಗಿ கர்த்தரை குறை சொல்லல. ದೇವರನ್ನು ಆತನು ಕೊರತೆ கர்த்தருக்காக நின்னா. ದೇವರಿಗೋಸ್ಕರ ஹalleluya. ஹalleluya. அப்ப அது இல்ல இது இல்ல அப்படினு சொல்லி நான் புலம்பிக்கிட்டே இருக்கலாம். ಅದಿಲ್ಲ ಇದಿಲ್ಲ ಅಂತ ನಾನು ಗುಣಗುಟ್ಟುತ್ತಲೇ எது ಇರಬಹುದು. இல்லனாலும் என் கர்த்தர் இருக்கிறார் சொல்லி நான் மன நிறைவாவே இருக்கலாம். ஹalleluya. அப்ப கர்த்தர் இருக்கிறார். ಹಾಗಾದ್ರೆ ದೇವರಿದ್ದಾನೆ. அந்த மன நிறைவு எனக்கும் உங்களுக்கும் மிக மிக அவசியம். ஹalleluya. ஹalleluya. வசனம் சொல்லுகிறது தீமோத்தேயுல ವಾಕ್ಯವು ಹೇಳುತ್ತದೆ 1 தீமோத்தேயு 1 ತಿಮೋತಿ பாருங்க எல்லாவற்றுக்கும் இதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். எல்லா காரியங்களும் போதும் என்கிற 6வது அதிகாரம் 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 6 இருந்து சொல்லுகிறது வசனம். 6 ರಿಂದ 6 போதும் என்கிற மனதுடன் கூடிய ಸಾಕು ಅಂತ ಎನ್ನುವ ಮನಸ್ಸಿಂದ தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். ದೇವರ ಭಕ್ತಿಯ ಒಂದು ದೊಡ್ಡ ಆದಾಯವಾಗಿದೆ. உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை. ಲೋಕದಲ್ಲಿ ಏನನ್ನು ಕೊಂಡು ತರಲಿಲ್ಲ. இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். ಇದರಿಂದ ಏನು ಕೊಂಡು ಒಯ್ಯುವುದಿಲ್ಲ ಅಂತ ನಿಶ್ಚಯ. சினிமா பாட்டெல்லாம் இங்க தான் வருது. ಸಿನಿಮಾ ಹಾಡಲ್ಲ ಇಲ್ಲಿಂದ. இது சொன்ன உடனே நம்ம சினிமாவுல எடுத்து பேசணும்னு சொல்ல கூடாது. ಇದನ್ನು ಮಾತನಾಡಿದ ತಕ್ಷಣ ನಾವು ಸಿನಿಮಾದಿಂದ ತೆಗೆದಿದ್ದೇವೆ ಅಂತ என்ன கொண்டு வந்தோம் என்ன கொண்டு போறோம். ಏನನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದಿದ್ದೇವೆ. அப்ப உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை இதிலிருந்து ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். ಈ ಲೋಕಕ್ಕೆ ನಾವು ಏನು ಕೊಂಡು ಬರಲಿಲ್ಲ ಏನು ಕೊಂಡು ಹೋಗುವುದಿಲ್ಲ ಅಂತ ನಿಶ್ಚಯವಾಗಿದೆ. உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம். ನಮಗೆ போதும்னு சொல்லி இருக்கலாம். ಸಾಕು ಅಂತ ಹೇಳಿ ಕಾರ್ಯಗಳು ಇರಬಹುದು. சாப்பிடுறதுக்கும் உடுக்கவும் இருக்கா. ಊಟ ಮಾಡಲಿಕ್ಕೆ யோசேப்பு பாருங்க. ಸಾಕು. நான் இது சொல்றேன் அப்படின்றதுனால நம்ம அடுத்த கட்ட வாழ்க்கை யோசிக்க கூடாதுன்னு அர்த்தம் இல்ல. ನಾನು ಇದನ್ನ ಹೇಳುತ್ತೇನೆ ಅಂತ ಬೇರೆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ಯೋಚನೆ ಮಾಡಬೇಕು ಅಂತ ಅಲ್ಲ. யோசேப்புக்கு அடுத்த கட்ட வாழ்க்கை அவசியமா இருந்தது. ஏன்னா அங்க பானபாத்திரக்காரங்கிட்ட போய் நீ ராஜா கிட்ட எனக்காக பேசுன்னு சொல்லி அனுப்புறாரு. ಯೋಸೇಫನಿಗೆ ಬೇರೆ ಕಾರ್ಯಗಳು ಇರಬೇಕಾಗಿತ್ತು. அதே சமயத்துல ಮಾತನಾಡು ಅಂತ ಹೇಳಿದ್ರು. அதே சமயத்துல யோசேப்பு இருக்கிற அந்த ஸ்தானத்திற்கு அவன் மனரமமா இருந்தா பெஸ்ட் கொடுத்தான். யோசேப்பு ಇದ್ದ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಆತನಿಗೆ ಕೊಡಬೇಕಾದ ಬೆಸ್ಟ್ அப்போ ಕಾರ್ಯವನ್ನು நீங்களும் நானும் இப்போ ஒரு இடத்துல இருக்கிறோம். ಹಾಗಾದರೆ ನೀವು ನಾನು ಒಂದು பக்கத்துல பார்த்து சொல்லுங்க ಜಾಗದಲ್ಲಿ சர்ச்சில் இருக்கிறீங்க. ಚರ್ಚಲ್ಲಿ ಇದ್ದೀರಾ. ஒரு வேலையில இருக்கிறீங்க. ಒಂದು ಕೆಲಸದಲ್ಲಿ ಇದ್ದೀರಾ. அது என்ன வேலையோ அது உங்களுக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ. அது ಏನ್ ಕೆಲಸವೋ ನಿಮಗೆ ಇಷ್ಟವೋ எந்த ಇಷ್ಟವಿಲ್ಲವೋ. பிசினஸோ உங்களுக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ. ಯಾವ ಬಿಸಿನೆಸ್ ನಿಮಗೆ ಇಷ್ಟವೋ உங்களுடைய பெஸ்ட் நீங்க கொடுங்க. ನಿಮ್ಮ ಬೆಸ್ಟ್ ಅನ್ನು ನೀವು ಕೊಡಿ. அதுல போதும் என்கிற மனதோடு இருங்க. ಅದರಲ್ಲಿ ಸಾಕು ಎನ್ನುವ ஆனா ஒரு பிளான் இருக்கட்டும். ಆದ್ರೆ ಒಂದು ಪ್ಲಾನ್ ಇರಲಿ. இல்ல என்ற புலம்பல் இருக்க வேண்டாம். ಇಲ್ಲ ಅಂತ ಅಂದು அது இல்ல எனக்கு இது இல்ல எனக்கு அப்படி சொல்லணும்னு சொன்னா யோசேப்பு நிறைய சொல்லிருக்கலாம். ಹಾಗಾದರೆ ಯೋಸೇಫನು ಎಷ್ಟು ಹೇಳಿರಬಹುದು. ஒரு பாட்டு இருக்குது. ಒಂದು ಹಾಡಿದೆ. வாழ்ந்து இருக்க தெரிஞ்சிக்கணும் தாழ்ந்து இருக்க தெரிஞ்சிக்கணும். வாழ்ந்து இருக்க தெரிஞ்சிக்கணும் தாழ்ந்து இருக்க தெரிஞ்சிக்கணும். பஞ்சனை மீது உறங்கினாலும் பாய் மீது உறங்க பழகிக்கணும். தெய்வம் கூட கொண்ட கோலம் ஏழ்மையே அவர் கற்று தந்த நல்ல பாடம் தாழ்மையே. எதங்க எப்படியா வாழ்ந்திருக்கவும் தெரிஞ்சுக்கணும் தாழ்ந்திருக்கவும் தெரிஞ்சுக்கணும். பஞ்சனை மீது பஞ்சு போல இருக்கிற பெட்டில் படுக்கவும் தெரிஞ்சுக்கணும். ಹಾಸಿಗೆಯಲ್ಲಿ ಮಲಗಕ್ಕೂ ನಾವು ಕಲಿತುಕೊಳ್ಳಬೇಕು. கீழே பாய் போட்டாலும் பாய் போடலனாலும் படுக்கையா படுத்து தெரிஞ்சுக்கணும். ಚಾಪೆ ಮೇಲೆ ಮಲಗಕ್ಕೂ ನಾವು ಮಲಗಬೇಕು. இருக்கிற விஷயத்தை அக்செப்ட் பண்ணி ಇರುವ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ನಾವು மன ரம்யத்தோடு இந்த புதிய வருடத்துல கால வைக்கலாம். ತೃಪ್ತಿಯಿಂದ ಹೊಸ ವರ್ಷದಲ್ಲಿ மன நிறைவோடு இந்த புதிய வருடத்துல கால் வைக்கலாம். ತೃಪ್ತಿಯೊಂದಿಗೆ ತೃಪ್ತಿಯುಳ್ಳ ಹೃದಯದೊಂದಿಗೆ ನಾವು ಹೊಸ ವರ್ಷದಲ್ಲಿ ಕಾಲಿಡೋಣ. ಹೊಸ ವರ್ಷ, புது ஹார்ட், ಹೊಸ ಹೃದಯ, புது வருஷம், ಹೊಸ புது பிகினிங், ಹೊಸ புது ಆರಂಭ, ஹார்ட். ಹೊಸ ಹೃದಯ. என்னப்பா ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண போறியா? ಏನಪ್ಪ ಹಾರ್ಟ್ ಟ್ರಾನ್ಸ್ಪ್ಲಾಂಟ್ ಮಾಡ್ತೀಯಾ? இல்ல ஹார்ட் டிரான்சிஷன் பண்ணணும் அவ்வளவுதான். ಹಾರ್ಟ್ ಅನ್ನು டிரான்சிஷன் பண்ணிட்டா மட்டும் போதும். ಅದನ್ನು ಬದಲಾಯಿಸುತ್ತೇನೆ. கொஞ்சம் மாத்திக்கங்க. ಸ್ವಲ್ಪ ಬದಲಾಯಿಸಿ. நிலைவரமான இருதயத்தை எனக்குள்ள
தாங்க. ಅದು ತೃಪ್ತಿಯುಳ್ಳ ಹೃದಯವನ್ನು ಮಾಡಿ கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கலாம். ಸ್ವಲ್ಪ ನಿಮ್ಮನ್ನೇ எங்கெங்கெல்லாம் எதெல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்குதோ ಯಾವುದೆಲ್ಲ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಅಂಟಿಕೊಂಡಿದೆಯೋ அதெல்லாம் கொஞ்சம் ஒட்டடை அடிக்கலாம். ಅದೆಲ್ಲ ಸರಿ ಮಾಡೋಣ. இந்த இருதயத்துல கொஞ்சம் ஒட்டடை அடிக்கலாம். ಈ ಹೃದಯವನ್ನು ಸ್ವಲ್ಪ ನಾವು ಸರಿ ಮಾಡೋಣ. சிலதெல்லாம் எட்டாது. ಕೆಲವೆಲ್ಲ ನಮಗೆ சேர போட்டு ஏறி எட்ட வைங்க. ಚೇರನ್ನು ಹಾಕಿ ಅದನ್ನು அப்படியே தேய்ச்சி விட்டு எடுத்து போடுங்க. ಅದನ್ನು ಹಂಗೆ ಉಜ್ಜಿ போகிற வரைக்கும், ಹೋಗುವವರೆಗೂ, அந்த ஒட்டடை போகிற வரைக்கும், அழுக்கு போகிற வரைக்கும் விடாதீங்க. ಆ ಕಾರ್ಯಗಳು ಹೋಗುವವರೆಗೂ. தேய்க்கும் போது கொஞ்சம் கலர் போகும் தான், ಉಜ್ಜುವಾಗ ಕಲರ್ பெயிண்ட் கலர் போகும் தான். ಪೇಂಟ್ ಕಲರ್ ಹೋಗುತ್ತದೆ. நான் வீட்டு கதையை சொல்லல, உள்ள ஹார்ட் கதையை சொல்றேன். ಮನೆ ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳಲಿಲ್ಲ, ಒಳಗಡೆ ಹಾರ್ಟ್ ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳುತ್ತೆ. அப்புறம் அடிச்சுக்கலாம் பெயிண்ட், ಆಮೇಲೆ ಹೊಡ್ಕೊಳ್ಳೋಣ. ஒட்டடை போகணும் முதல்ல. ಗಲೀಜು ಹೋಗ್ಬೇಕು. ஹalleluya. ಹalleluya. சொல்லமா, heart of forgiveness, ನಾವು ಕ್ಷಮಿಸುವ ಹೃದಯ, heart of contentment. ಅದು ತೃಪ್ತಿಯುಳ್ಳ ಹೃದಯ. மூன்றாவதாக, ಮೂರನೇದಾಗಿ the heart of faith. ವಿಶ್ವಾಸದ ಹೃದಯ. புது வருஷம் எப்படி இருக்க போகுது? ಹೊಸ ವರ್ಷ ಯಾವ ರೀತಿ ಇರುತ್ತದೆ? இருக்கட்டும், ಇರ್ಲಿ, பார்த்துக்கலாம். ನೋಡ್ಕೊಳ್ಳೋಣ. எப்படி இருந்தாலும் ಯಾಗಿದ್ದರೂ அது நம்ம வேணான்னு சொன்னா வராமல இருக்க போகுது. ಬೇಡ ಅಂದ್ರೆ ಅದು ಬರದೇ ಇರುತ್ತದಾ? வேணான்னு சொன்னா வராமல இருக்க போகுது. ಬೇಡ ಅಂದ್ರೆ ಬರದೇ அது ಇರುತ್ತದಾ? பாட்டுக்கு வர போகுது, நான் பாட்டுக்கு போக போறேன். ಅದು ಪಾಡಿಗೆ ಬರುತ್ತದೆ, ನಾನು ಪಾಡಿಗೆ ಹೋಗುತ್ತೇನೆ. அப்படி இல்ல. ಆ ರೀತಿ ಅಲ್ಲ. புது வருஷத்துல ಹೊಸ ವರ್ಷದಲ್ಲಿ விசுவாசத்தோடு கால் வைக்கலாம். ವಿಶ್ವಾಸದಿಂದ என்ன நடக்குதோ நடக்கலையோ, ಏನ್ ನಡೆಯುತ್ತದೋ ಇಲ್ಲವೋ, அடுத்து என்ன கொரோனா வரப்போதோ, ನೆಕ್ಸ್ಟ್ ಯಾವ ಕೊರೋನಾ எந்த ಬರುತ್ತದೋ, கோவிட் வரப்போதோ, ಯಾವ ಕೋವಿಡ್ ಬರುತ್ತದೋ, என்ன எக்ஸ்ன்னு என்னன்னு சொல்லிட்டு இருக்காங்க அது வரப்போதோ, ಏನ್ ಬರುತ್ತದೋ, இல்ல ಮಂಕி பாக்ஸ் ஏதோ வரப்போதோ, ಯಾವ ಮಂಕಿ ಪಾಕ್ಸ್ ಬರುತ್ತದೋ, இல்ல வவ்வால் எதனா வவ்வால் வியாதி வரப்போதோ, என்னன்னு தெரியல, சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ಯಾವ ರೋಗ ಬಂದರೂ ಪರವಾಗಿಲ್ಲ. திடீர்னு ஒரு நியூஸ் வந்தது. ಸಡನ್ ಆಗಿ ಒಂದು அந்த நியூஸ் பார்த்தோன்னே பகீர் பகீர் ஆகிட்டே ಆ இருந்துச்சு. ನ್ಯೂಸ್ ಅನ್ನು ನೋಡಿದ ತಕ್ಷಣ ಭಯ ಆಗುತ್ತದೆ. புது வியாதி வரப்போதா, ಹೊಸ ರೋಗ ಬರುತ್ತದಾ, இது இப்படி பேர் கொல்ல போதா, ಓ ಇಷ್ಟೊಂದು ಜನನು இது 100 பேரை கொல்ல போதா, ಓ 100 ಮಂದಿಯನ್ನು இது ಸಾಯಿಸುತ್ತದಾ, 100 பேர் வந்துச்சுன்னா 15 பேர் போயிடுவாங்களாம். ಅಯ್ಯೋ ಸ್ವಲ್ಪ ಜನಕ್ಕೆ ಬಂದರೆ ಇಷ್ಟು ಜನ ಹೋಗ್ತಾರೆ. சரி 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 சரி, ஐயோ புதுசா ஏதோ வந்துருச்சு போல ಅಯ್ಯೋ இருக்குதுப்பா. ಹೊಸದಾಗಿ ಏನು ಬಂತಪ್ಪ, புது வருஷம் வரப்போகுது, என்ன ஆக போகுதுன்னு நம்ம மைண்டுக்குள்ள யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். ಹೊಸ ವರ್ಷದಲ್ಲಿ ಬರ್ತಾ ಇದೆ, ಏನ್ கேட்டா ಬರ್ತಾ இது ಇದೆಯೋ? போன வருஷம் ஆகஸ்ட்லயே வந்து முடிஞ்சு விடுச்சு. ಅದಂದ್ರೆ ಹೋದ ವರ್ಷ ಆಗಸ್ಟ್ ಅಲ್ಲೇ ಬಂತು. இப்படிதான் பயமுறுத்திக்கிட்டே இருப்பாங்க நம்ம. ಈ ರೀತಿಯ ಭಯಪಡಿಸುತ್ತಾರೆ. நம்ம விசுவாசத்தை கொஞ்சம் ஆட்டங்காட நிறைய விஷயம் வந்துகிட்டே ನಮ್ಮ தான் இருக்கும். ವಿಶ್ವಾಸವನ್ನು ಸ್ವಲ್ಪ ಅಲ್ಲಾಡಿಸಲು ಈ ಕಾರ್ಯಗಳು இல்லாமல் இருக்கிறது போலவே தான் வந்துகிட்டே இருக்கும். ಇಲ್ಲ ಅಂತ ಅನ್ನಿಸಿಕೊಳ್ಳುವ ಹಾಗೆ ಬರುತ್ತಲೇ ಇರುತ್ತದೆ. ஆனால் இருக்கிறவர் நம்ம கூட எப்பவுமே ಆದ್ರೆ இருந்துட்டே ಇರುವ ಹಾಗೆ இருக்கிறார். ಇರುವವನು ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ஹalleluya. ಇದ್ದಾನೆ. ಹalleluya. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமான தேவன் என் கூட உங்க கூட எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கிறார். ಇರುವನು ಇರುವಾಗತಾನೆ ಬರುವಾತನು ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಇದ್ದಾನೆ. நீங்க இருட்டுல குதிக்கல, ನೀವು ಕತ್ತಲೆಯಲ್ಲಿ ಇಲ್ಲ. இந்த 2025 வருஷத்துல ಈ 2025 நீங்க ವರ್ಷದಲ್ಲಿ இருட்டுல குதிக்கல, ನೀವು ಕತ್ತಲೆಯಲ್ಲಿ வெளிச்சத்துல தான் குதிக்கிறீங்க. ನೀವು ಬೆಳಕಲ್ಲಿ ನೀವು ஆனா jump என்னன்னு ಮಾಡ್ತೀರಾ. தெரியல, அதான் குதிக்க போறீங்க. ಆದ್ರೆ ಏನಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಆದ್ರೆ ನೀವು ಜಂಪ್ ಮಾಡ್ಲಿದ್ದೀರಿ. கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். ದೇವರು ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಇದ್ದಾನೆ. இங்க யோசேப்பு கிட்ட பாருங்க, ಇಲ್ಲಿ ಯೋಸೇಫನ ಬಳಿ யோசேப்பை ನೋಡಿ, குறிச்சு விசுவாசம்ன்ற அந்த வார்த்தை யூஸ் ஆகல. ಇಲ್ಲಿ ವಿಶ್ವಾಸ ಎಂಬ ಕಾರ್ಯ ಇಲ್ಲಿ ಯೋಸೇಫ விசுவாசம் ಹತ್ರ என்கிற ಬರಲಿಲ್ಲ. வார்த்தை அந்த இடத்துல பயன்படுத்தப்படல. ವಿಶ್ವಾಸ ಎಂಬ ಮಾತು ಇಲ್ಲಿ ஆனால் அவனுடைய ಉಪಯೋಗಿಸಲಿಲ್ಲ. வார்த்தை விசுவாசமா இல்லாவிட்டால் அவனுடைய வாழ்க்கை முழுவதும் விசுவாசத்தோடு தான் இருந்திருக்கிறான். ಅವನ ಮಾತು ವಿಶ್ವಾಸವಾಗಿದ್ದಾನೆ, ಅವನ ಬಾಳೆಲ್ಲ ವಿಶ್ವಾಸವಾಗಿತ್ತು. கர்த்தர் அந்த இடத்துல அதிகாரியாக உயர்த்திருக்க முடியவே ಇಲ್ಲವಾದರೆ முடியாது. ದೇವರು ಆ ಜಾಗದಲ್ಲಿ ஹல்லேலூயா. ಅಧಿಕಾರಿಯಾಗಿ ಮಾಡೋದಕ್ಕೆ ஆதியாகமம் ಸಾಧ್ಯವೇ ಇಲ್ಲ. 4 5 வரைக்கும் வசனம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 45 4 5 வரைக்கும். ಆದಿಕಾಂಡ 45 45 5 4 5 வரைக்கும். 4 5 தேசத்தில் இப்பொழுது 2 வருஷம் பஞ்சம் உண்டாயிருக்கும், உண்டாயிருக்கிறது. ಇನ್ನು 5 ವರ್ಷಗಳ ಕಾಲ ಬರಗಾಲ, இன்னும் 5 வருஷம் உழவும் அறுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்கும் 5 வருஷம். ಇನ್ನು ಬರುವ 5 ವರ್ಷ ಕಾಲ ಈ ರೀತಿ ಇರುತ್ತದೆ. பூமியின் உங்கள் வம்சங்கள் ஒழியாமல் இருக்க, ಭೂಮಿಯಲ್ಲಿ ನಿಮ್ಮ வம்சங்கள் ವಂಶವು ಅಳಿದೇ ಇರಕ್ಕೆ, உங்களை ஆதரிக்கவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காக்கவும், ನಿಮ್ಮನ್ನು ಕಾಯ್ದುಕೊಳ್ಳಲು, காப்பதற்காகவும் ನಿಮ್ಮನ್ನು ಕಾಯ್ದುಕೊಳ್ಳಲು தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். ದೇವರು ನಿಮಗೆ ಮುಂಚೆ அந்த விசுவாச வார்த்தை பாருங்க, கொஞ்சம் அந்த விசுவாச வார்த்தை பாருங்க. ಮಾತನ್ನು ನೋಡಿ, அந்த விசுவாச வார்த்தை தான் உள்ள கிரியை செய்யுது. ಅಲ್ಲಿ ವಿಶ್ವಾಸದ ಮಾತು தேவனே இவ்விடத்திற்கு என்னை அனுப்பினார். ದೇವರೇ ಈ வசனம் தான் சொல்லுகிறது, என்னை பார்வோனுக்கு தகப்பனாக தேவன் மாற்றினார், ನನ್ನನ್ನು ಈ ಜಾಗದಲ್ಲಿ ದೇವರೇ அதிபதியாக தேவன் மாற்றினார். ಅಧಿಪತಿಯಾಗಿ ದೇವನೇ ಮಾಡಿದ್ದಾನೆ. அவன் விசுவாசத்தோட அந்த யோசேப்பு இல்லாம இருந்திருந்தா அந்த இடத்துல நிலையா வந்து நின்னுக்க முடியாது. ಆ ವಿಶ್ವಾಸದೊಂದಿಗೆ ಇಲ್ಲದೆ ಇದ್ದಿದ್ದರೆ ಅಲ್ಲಿ ಜಾಗದಲ್ಲಿ ಬರೋಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அவனுடைய வாழ்க்கையே விசுவாசமாக வந்தது. ಆತನ ಬಾಳೆ ಅದು ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ குழியில் இருந்தான், ಗುಂಡಿಯಲ್ಲಿದ್ದನು,
அங்க விசுவாசம் என்ற வார்த்தை பயன்படுத்தல. ಅಲ್ಲಿ ವಿಶ್ವಾಸ ಎಂಬ ಮಾತು ಉಪಯೋಗಿಸಲಿಲ್ಲ. ஆனா விசுவாசத்துல மேல வெளியே வந்துட்டா. ಆದ್ರೆ ಆ ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ சிறையில இருந்தான். ಹೊರಗೆ ಬಂದನು. கர்த்தர் எப்படியாவது என்ன மாற்றிடுவார், ஏதோ ஒரு சில விஷயங்கள்லாம் செய்யறான், வெளியே வந்துருவேன். ಏನಾದರೂ ದೇವರು ನನ್ನನ್ನು ஜனங்கள் ஏமாற்றினாங்க, ಜನಗಳು ಏಮಾರಿಸಿದರು. ஆனாலும் விசுவாசத்தோடு தான் இருந்தான். ಆದರೂ ವಿಶ್ವಾಸದೊಂದಿಗೆ ஜனங்கள் அவனை தள்ளின போது இருக்கும்போது விசுவாசத்தோடு தான் இருந்தாங்க. ಜನರು ತಳ್ಳಿದಾಗನೂ ಆತನು உறவுகள் அவனை புரிந்து கொள்ளாத போது விசுவாசத்தோடு தான் இருந்தான். ಆತನೊಟ್ಟಿಗೆ ಹುಟ್ಟಿದವರು ಆತನನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳದೆ ಇರುವಾಗಲೂ ವಿಶ್ವಾಸದೊಂದಿಗೆ அப்படி விசுவாசிக்க இந்த வார்த்தை சொல்லவே முடியாது. ಆ ರೀತಿಗೆ ಈ ವಾಕ್ಯವನ್ನು எவ்வளவு பாடுகளை அனுபவித்தான், ಎಷ್ಟೊಂದು ಕಷ್ಟಗಳನ್ನು ಅನುಭವಿಸಿದನು, எவ்வளவு உபத்திரவங்களை அனுபவிச்சான், ಎಷ್ಟೊಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು, எவ்வளவு ஏமாற்றத்தை வலிகளை அனுபவிச்சான், ಎಷ್ಟೊಂದು ಏಮಾರಿಕೆಯನ್ನು ಅನುಭವಿಸಿದ್ದಾನೆ. விசுவாசத்தை விடாம இருந்தாப்ல ವಿಶ್ವಾಸವನ್ನು ಬಿಡದೆ ಇದ್ದನು. கர்த்தர் அவரை அதிகாரியாக உயர்த்தி வச்சிட்டாரு. ದೇವರು ಅವನನ್ನು ದೊಡ್ಡ விசுவாசம் இல்லைன்னா அந்த இடத்துல எப்பவே பின்வாங்கி போயிருக்கலாம். ವಿಶ್ವಾಸ ಇಲ್ಲ குழியில இருக்கும்போதே கடவுளே நீ வேண்டாம்னு சொல்லி போயிட்டு இருக்கலாம். குழியில இருக்கும்போதே போயிட்டு இருக்கலாம். ಗುಂಡಿಯಲ್ಲಿ ಇರುವಾಗಲೇ ಹೋಗುತ್ತಿದ್ದ. சிறையில் இருக்கும்போது ஏன்பா எனக்கு இந்த நிலைமை அப்படின்னு சொல்லி விசுவாசம் வேண்டாப்பா எனக்குன்னு வேற எதனா செஞ்சுட்டு போயிருக்கலாம். ஜெயிலில் ಇರುವಾಗ ಯಾಕಪ್ಪ ನನಗೆ ಅಂತ ಕೇಳಿದಾಗ இந்த இடத்துல வார்த்தை யூஸ் பண்றான், கர்த்தர் எனக்கு உங்களுக்கு முன்னாடியே அனுப்பிட்டாரு. ನಿಮಗೆ ಮುಂಚೆ அந்த விசுவாச வார்த்தைகளை பாருங்க. ஹalleluya. ಆ ವಿಶ್ವಾಸದ பார்வோனுக்கு தகப்பனாக மாத்தணும் சொல்லி முன்னாடியே அனுப்பிட்டாரு. ನನಗೆ ವಿಶ್ವಾಸ, இந்த விசுவாசத்தோடு புதிய வருஷத்துல கால் வைக்கலாம். ஹalleluya. விசுவாசದ அந்த விசுவாசம் தான் எனக்கும் உங்களுக்கும் ஆக்ஸிஜனா இருக்கணும். ஹalleluya. விசுவாசದ ಮಾತೆ ನಿಮಗೆ ಆಕ್ಸಿಜನ್ ಆಗಿ அந்த விசுவாசம் தான் எனக்கும் உங்களுக்கும் தண்ணீரை போல இருக்கணும். ಆ ವಿಶ್ವಾಸದ ಮಾತೆ ನಿಮಗೂ ನನಗೆ ನೀರಂತೆ ಇರಬೇಕು. அந்த விசுவாசம் தான் எனக்கும் உங்களுக்கும் அந்த ஸ்டீರಿಂಗ್ வீல் போல இருக்கணும். ಆ ವಿಶ್ವಾಸದ ಮಾತೆ ನಿಮಗೂ ನನಗೆ ಸ್ಟೀರಿಂಗ್ அப்படி ವೀಲ್ ಆಗಿ இல்லாம நம்ம 2025ல கால் வச்சோம்னு சொன்னா, ಹಾಗಿಲ್ಲದೆ ನಾವು 25ರಲ್ಲಿ ಕಾಲಿಟ್ಟರೆ நம்ம எல்லாத்துக்கும் பதறிக்கிட்டே தான் இருப்போம். ನಾವು ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳಿಗೂ ಕಳವಳಗೊಳ್ಳುತ್ತೇವೆ. விசுவாசிக்கிறவன் பதறான், ವಿಶ್ವಾಸಿಸುವವನು ಕಳವಳಗೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. விசுவாசத்தினால எல்லாம் கூடும். ವಿಶ್ವಾಸದಿಂದ ಎಲ್ಲವೂ ಆಗುತ್ತದೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எழுந்து நிக்கலாமா? ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ. புதிய வருஷத்துக்கு நேரா நம்ம போக போறோம். ಹೊಸ ವರ್ಷಕ್ಕೆ ನೇರಾಗಿ ಹೋಗಲಿದ್ದೇವೆ. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரே எனக்கு இந்த வார்த்தையை ஒப்பு கொடுத்தீங்களா, அதுக்காக உமக்கு நன்றி சொல்லி ದೇವರೇ ஒப்பு ನನಗೆ ಈ கொடுக்கலாம். ವಾಕ್ಯವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದೀರಲ್ಲ, ನಿಮಗೆ புதிய ಸ್ತೋತ್ರ. வருஷத்துல ಹೊಸ ವರ್ಷದಲ್ಲಿ புதிய ஹார்ட்டோட போனோம்பா. ಹೊಸ ಹೃದಯದೊಂದಿಗೆ ಹೋಗಬೇಕು. சொல்லமா? எல்லாரும் சேர்ந்து சொல்லமா? ಎಲ್ಲರೂ ಸೇರಿ ಹೇಳೋಣ. நியூ இயர், ಹೊಸ ವರ್ಷ, நியூ ஹார்ட், ಹೊಸ ಹೃದಯ, with a new heart, ಹೊಸ ಹೃದಯ, new year, ಹೊಸ ವರ್ಷ, with a new heart ஓட போறோம். ಹೊಸ ಹೃದಯದೊಂದಿಗೆ explored and empowered heart, அந்த ஆராய்ந்து மேம்படுத்தப்பட்ட ஒரு தரமான இருதயத்தோடு நம்ம கால் வைக்கலாம். ಸಂಶೋಧಿಸಲ್ಪಟ್ಟ ಉತ್ತಮವಾದ ಹೃದಯವಾಗಿ ನಾವು ಈ மன ಹೊಸ நிறைவுடன் ವರ್ಷದಲ್ಲಿ மன்னிக்கிற இருதயத்தோடு கால் வைக்கலாம். ನಾವು ಕ್ಷಮಾಪಣೆ ಉಳ್ಳ ಹೃದಯವೊಂದಿಗೆ ನಾವು கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுக்கிறீங்களா? ಕರಗಳನ್ನು ಎತ್ತಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೀರಾ? வாக்குரைத்தவரே நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். வாக்குரைத்தவரே நீர் உண்மையுள்ளவரே, நீர் அந்த வசனங்களை படிச்சுக்கங்க, அந்த வாக்கு தத்தங்களை படிச்சுக்கங்க, உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் மன நிறைவுடன் உங்களை நடத்துவார். அந்த வாக்கு தத்தத்தை விசுவாசிங்க, அதை வைத்து ஜெபம் பண்ணிக்கலாம். மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். பொய் சொல்லவோ, பொய் சொல்லவோ, மனம் மாறவோ, நீர் மனிதனல்லவே, நீர் மனிதனல்லவே. பொய் சொல்லவோ, மனம் மாறவோ, நீர் மனிதனல்லவே, நீர் மனிதனல்லவே. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், நீர் சொன்னதை செய்து முடிக்க வல்லவர். நேற்றும் இன்றும், நீர் நேற்றும்
சொல்லவே ஆணையிடவே இங்கு எல்லாமாகுமே, இங்கு எல்லாம் நிற்குமே. எழுந்து நின்று ஒப்பு கொடுக்கலாமா? நீ சொல்லவே ஆணையிடவே ஆணையிடவே இங்கு எல்லாமாகுமே, இங்கு எல்லாம் நிற்குமே. நீர் எனக்கென குறித்ததை தடுத்திட யாருமில்லை. சொல்லுவோமா? நீர் எனக்கென கொடுப்பதை பறித்திட எவரும் இல்லை. வரப்போகிற வருஷத்துல நீர் எனக்கென குறித்ததை தடுத்திட யாரும் இல்லை. நீர் எனக்கென கொடுப்பதை பறித்திட எவரும் இல்லை. கரங்களை அசைத்து சொல்லுவோம். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். ಸಮಯ ಮಾರ್ಪಟ್ಟರು. 3 ಪಾಯಿಂಟ್ நம்ம பார்த்துட்டோம். 3 ಕಾರ್ಯವನ್ನು ನೋಡಿದ್ದೇವೆ. கடைசியாக ಕೊನೆಯದಾಗಿ ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லி நான் ಒಂದೇ ಒಂದು முடிச்சிடுறேன். ಪಾಯಿಂಟ್ ಇದೆ. 12:30 மணிக்கு முடிக்குவேன்னு சொல்லிட்டேன். 12ವರೆಗೆ ಮುಗಿಸುತ್ತೇನೆ ಅಂತ 12 ಹೇಳಿದ್ದೇನೆ. மணிக்கு முடிச்சிட போறோம். 12ವರೆಗೆ ಮುಗಿಸಲಿದ್ದೇನೆ. பாருங்க, ನೋಡಿ, மன்னிக்கிற இருதயத்தோடு கால் வச்சிருக்கிறீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன். ಕ್ಷಮಾಪಣೆ ಹೃದಯದಿಂದ ಕಾಲನ್ನಿಟ್ಟಿದ್ದೀರಾ ಅಂತ நானும் ನಂಬುತ್ತೇನೆ. மன்னிக்கிற இருதயத்தோடு தான் கால் வச்சிருக்கிறேன். ನಾನು ಕ್ಷಮಿಸುವ ಹೃದಯದಿಂದ ಕಾಲಿಟ್ಟಿದ್ದೇನೆ. மன நிறைவின் இருதயத்தோடு கால் வச்சிருக்கிறேன். ಮನ ತೃಪ್ತಿಯಿಂದ ನಾನು விசுவாசத்தின் ಈ இருதயத்தோடு கால் ಕಾಲನ್ನಿಟ್ಟಿದ್ದೇನೆ. வச்சிருக்கிறோம். ವಿಶ್ವಾಸದೊಂದಿಗೆ ನಾನು இப்போ ಕಾಲನ್ನಿಟ್ಟಿದ್ದೇನೆ. ಈಗ இன்னொரு இருதயத்திற்காக நாம ஆண்டவர் சமூகத்துல பார்க்க போகிறோம். ಇನ್ನೊಂದು ಹೃದಯಕ್ಕೋಸ್ಕರ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ The ನೋಡಲಿದ್ದೇವೆ. heart of joy, joyfulness. ಸಂತೋಷದ ಹೃದಯ, மகிழ்ச்சியின் இருதயத்தோடு கால் வச்சிட்டோம். ಸಂತೋಷದ ಹೃದಯದಿಂದ ಕಾಲನ್ನಿಟ್ಟಿದ್ದೇವೆ. அப்போ மகிழ்ச்சியின் இருதயம் மிக மிக அவசியம். ನೋಡಿ, ಹಾಗಾದರೆ ಸಂತೋಷದ இந்த ಹೃದಯ ತುಂಬಾ மகிழ்ச்சி, ಅವಶ್ಯಕತೆ. இந்த சந்தோஷம், இந்த மகிழ்ச்சி எனக்குள்ளாக உங்களுக்குள்ளாக எப்படி வரும்? ಈ ಸಂತೋಷ ಹೃದಯ ನಿಮ್ಮೊಳಗೆ ನನ್ನೊಳಗೆ ಹೇಗೆ ಬರುತ್ತದೆ? இங்க சமாதானம் இல்லாம இங்க சிரிப்பு வராது. ಇಲ್ಲಿ ಸಮಾಧಾನ ಇಲ್ಲದೆ ಇಲ್ಲಿ ನಗು அப்படி ಬರುವುದಿಲ್ಲ. வந்தாலும் அது கொஞ்சம் நடிப்பா தான் தெரியும். ಹಾಗೆ ಬಂದರೂ ಅದೊಂದು இங்க ನಾಟಕವಾಗಿರುತ್ತದೆ. சமாதானம் இல்லாம முகத்துல சிரிப்பு வராது. ಇಲ್ಲಿ ಸಮಾಧಾನ ಇಲ್ಲದೆ ಇಲ್ಲಿ ನಗು ಬರುವುದಿಲ್ಲ. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். ಒಳಗೆ ಇರುವ ಸುಂದರ ಹೊರಗೆ ಕಾಣುತ್ತದೆ. சம்டைம்ஸ் சில இடங்கள்ல நம்ம சில டைம்ல சிரிச்ச முகத்தோடு இருக்கிறோம், வேற வழி இல்ல. ಕೆಲವು ಜಾಗಗಳಲ್ಲಿ ನಾವು ನಗು ಮುಖದಿಂದ ಇರುತ್ತೇವೆ, வேற வழி இல்ல, ಬೇರೆ ದಾರಿ ಇಲ್ಲ. பட் ಆದರೆ இந்த வருஷத்துல ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ஏன் ஹாப்பினஸ்க்கும் உங்க ஹாப்பினஸ்க்கும் ஒருத்தர் ரீசனா இருக்கிறார். ನನ್ನ ಸಂತೋಷಕ್ಕೂ ನಿಮ್ಮ ಸಂತೋಷಕ್ಕೂ ಒಬ್ಬರು ಕಾರಣರಾಗಿದ್ದಾರೆ. சர்ச் ஹாப்பினஸ் இன் ஜீசஸ் ஒன்லி. ನಿಮ್ಮ ಸಂತೋಷವನ್ನು ದೇವರಲ್ಲಿ ಹುಡುಕಿ. He is the real joy giver. ಆತನೇ ಉನ್ನತವಾದ அவர் ಸಂತೋಷ ஒருவரே ಕೊಡುವವನು. உண்மையான சந்தோஷத்தை மகிழ்ச்சியை கொடுக்கிறவர். ಆತನೊಬ್ಬನೇ ಉನ್ನತವಾದ Hallelujah. ಸಂತೋಷವನ್ನು ಕೊಡುವವನು. நானும் நீங்களும் பணத்தில் do not search joy in money. ನಾವು ಹಣದಲ್ಲಿ ನಮ್ಮ ಸಂತೋಷವನ್ನು ಹುಡುಕಬಾರದು. அங்கதான் இருக்கிறீங்களா? ಇಲ್ಲೇ ಇದ್ದೀರಾ? பணத்தில் சந்தோஷம் கிடையாது. ಹಣದಲ್ಲಿ ಸಂತೋಷ ಇಲ್ಲ. சந்தோஷத்தை தேடனா ಹಣದಲ್ಲಿ ಸಂತೋಷ பணம் ಹುಡುಕಿದರೆ தீருகிற வரைக்கும் சந்தோஷம் இருக்கு. ಹಣ ಇರುವವರೆಗೂ ಸಂತೋಷ ಇರುತ್ತದೆ. பணம் ஜோபல இருக்கிற வரைக்கும் சந்தோஷம் இருக்கு. ಹಣ ಜೋಬಲ್ಲಿ ಇರುವವರೆಗೂ ಸಂತೋಷ. என்ன பாருங்க, என்ன ನನ್ನನ್ನು பாருங்க. ನೋಡಿ தூங்குறவங்கலாம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ಮಾಡುವವರೆಲ್ಲ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹೇಳಿ. பிள்ளைங்க பாவம் தெரியாம சொல்லிடுச்சுங்க. ಮಕ್ಕಳು ಪಾಪ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಹೇಳಿ. கவனிங்க, என்ன ನನ್ನನ್ನು ಗಮನಿಸಿ. என்னுடைய சந்தோஷமும் உங்களுடைய சந்தோஷமும் எங்க இருக்கணும்? ನನ್ನ ಸಂತೋಷ ನಿಮ್ಮ எதில் ಸಂತೋಷ இருக்கணும், யாரில் இருக்கணும்னு ಎಲ್ಲಿರಬೇಕು, சொல்லி ಯಾರಲ್ಲಿ நம்ம ಇರಬೇಕು தெரிஞ்சுக்கொள்ளணும். ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. உங்களுக்கு தெரியும், ನಿಮಗೆ ಗೊತ್ತು, எனக்கு தெரியும், ನನಗೆ ಗೊತ್ತು. ஆனால் அதை அடைவதற்கு நானும் நீங்களும் முயற்சிப்பதே கிடையாது. ಅದನ್ನು ನಾವು ಅಂಗೀಕರಿಸಲು ನಾವು எங்க ಅದಕ್ಕೆ பாஸ்டர் ನಾವು சொல்லுவாரு, எப்ப ಪ್ರಯತ್ನ பார்த்தாலும் ಪಡುವುದಿಲ್ಲ. எப்ப பார்த்தாலும் முகத்துல 6 o'clock ஃபேஸே இருக்கிறீங்களே அப்படின்னு ಯಾವಾಗ சொல்லுவாரு. ನೋಡಿದರೂ ನೀವು ಒಂದು 6 மணி மூஞ்சி, 6 மணி முகம். 6 ಗಂಟೆ ಮಕ್ಕವಾಗಿ எப்ப ಇರ್ತೀರ. அந்த 6 மணி முகம்னா எப்ப பார்த்தாலும் அப்படியே ಈ 6 ಗಂಟೆ ಮಕ್ಕ ಅಂದ್ರೆ ಯಾವಾಗ ನೋಡಿ ಹೀಗೆ ಇರ್ತಾರೆ, இருக்கும். ಹೀಗೆ ಇರುತ್ತಾರೆ.
அது 6 மணி முகம்னு சொல்லுவார் ಅದು பாஸ்டர். 6 ಗಂಟೆ ಮುಖ ಅಂತ ನಮ್ಮ அப்போ ಪಾಸ್ಟರ್ ಹೇಳ್ತಾರೆ. சில டைம்ல சில முகங்கள்லாம் போட்டா கடுகு போட்டா வறுத்து எடுத்துடலாம் அப்படின்னு ಕೆಲವು ಮುಖ ಎಲ್ಲ ಸಾಸಿವೆ ಹಾಕಿದರೆ ಸಿಡುತ್ತೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. வறுத்து எடுத்துடலாம் கடுகு அப்படியே கோவத்திலேயே துடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. ಸಾಸಿವೆಯನ್ನು ಹಾಕಿ ಸಿಡಿಸಬಹುದು, ಆ ರೀತಿ ಮುಖ ಇರುತ್ತದೆ. அப்படியே வெறுப்போடே சுத்திக்கிட்டு இருப்பாங்க. ಹಾಗೆ ಇದರಿಂದಲೇ ನಡೆಯುತ್ತಾರೆ. எங்களெல்லாம் பார்த்தா டெரர்னு நினைச்சிருந்தாங்க பல காலத்துல. ನಮ್ಮನ್ನೆಲ್ಲ ನೋಡಿದರೆ ಟೆರರ್ ಅಂತ ತಿಳ್ಕೊಂಡು, என்னெல்லாம் பார்த்தா நீ போலீஸ்காரன மாதிரி வெறுப்பாவே சுத்திக்கிட்டே இருக்கிற, ಏನಪ್ಪ ನೀನು ಪೊಲೀಸ್ಕಾರನಂತೆ ஆனா உங்ககிட்ட வந்து பேசினாதான் அந்த மாதிரி ஆள் இல்ல நீங்க அப்படின்னு நினைச்சோம். ನಿನ್ನೊಟ್ಟಿಗೆ ಬಂದು ಮಾತನಾಡಿದರೆ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ ಆ ರೀತಿ ಅವನಲ್ಲ. அது என்ன உள்ளுக்குள்ள நடக்குதுன்னு தெரியல. ಆದ್ರೆ ಏನು ಒಳಗೆ ನಡೀತದೆ முகம் அப்படி ಗೊತ್ತಿಲ್ಲ. தெரிஞ்சிருது. ಮುಖ ಆ ರೀತಿ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ. பாருங்க, இன்னைக்கு the heart of joyfulness, மகிழ்ச்சியின் இருதயத்தோடு இந்த வருஷத்தை நாம தொடரலாம். ನೋಡಿ, ನಮ್ಮ ಸಂತೋಷವುಳ್ಳ ಹೃದಯದಿಂದ ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ಕಾಲ ನೀಡೋಣ. அந்த இருதய அந்த மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சியின் இருதயத்தை வேற எங்க எந்த மணியிலையும் தேடாதீங்க. ಆ ಸಂತೋಷದ ಹೃದಯವನ್ನು ಬೇರೆ ಯಾವ எந்த ಹಣದಲ್ಲೂ கோல்ಡ್லயும் ಹುಡುಕಬೇಡಿ. எந்த கோல்ட்லயும் சில்வர்லயும் கிடைக்காது. ಯಾವ ಚಿನ್ನ ಬೆಳ್ಳಿಯಲ್ಲಿ எந்த ಸಿಗುವುದಿಲ್ಲ. மனுஷன்கிட்டயும் கிடைக்காது. தேடி தேடி மனுஷனை தேடி ஓடுறோம். ಮನುಷ್ಯನನ್ನು ಹುಡುಕಿ ಹುಡುಕಿ எந்த ಓಡುತ್ತೇವೆ. மனுஷன்கிட்டயும் கிடைக்காது. ಯಾವ ಮನುಷ್ಯರ ಬಳಿ எந்த 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 ஒரு இடத்திலும் கிடைக்காது. ಯಾವ கர்த்தர் ಜಾಗದಲ್ಲಿ பிரசன்னத்தை ಸಿಗುವುದಿಲ್ಲ. தவிர எந்த ஒரு பொருளிலும் கிடையாது. ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆ ಅಲ್ಲದೆ ಬೇರೆ ಯಾವ வேதம் ವಸ್ತುವಲ್ಲೂ சொல்லுகிறது, ಸಿಗುವುದಿಲ್ಲ. சங்கீதக்காரன் சொல்லுகிறாரு, ಸಂಗೀತಗಾರನು ಹೇಳುತ್ತಾನೆ, மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார்னு சொல்றாரு. மனமகிழ்ச்சியாயிரு, ಮನ ಸಂತೃಪ್ತಿಯಿಂದ ಇರು, அவர் உன் வேண்டுதல்களை, இருதயத்தின் வேண்டுதல்களை ಆತನು ನಿನ್ನ ಹೃದಯದ ಆಸೆಗಳನ್ನು உனக்கு அருள் செய்வார்னு சொல்றாரு. ಆತನು ಕೊಡುತ್ತಾನೆ. மனமகிழ்ச்சியாயிருன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை சொல்றாரு. ತೃಪ್ತಿಯಾಗಿರು ಅಂತ ಹೇಳುವಕ್ಕೆ ಮುನ್ನ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳುತ್ತಾನೆ. அது ரகசியம் இல்ல, ಅದು ಒಂದು ರಹಸ್ಯವಲ್ಲ, தெரிஞ்சதுதான். ಅದು ಗೊತ್ತಿರೋದೆ. எங்க மனமகிழ்ச்சியா இருக்கணும்? ಎಲ್ಲಿ ಆ ಸಂತೋಷ ಇರುತ್ತದೆ? கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாயிரு. ದೇವರೊಳಗೆ ಸಂತೋಷ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாயிருங்க. ದೇವರೊಳಗೆ ಸಂತೋಷ. இந்த வருஷத்தை இப்படி நான் தொடர போறேன். ಈ ವರ್ಷವನ್ನು ಈ ರೀತಿ ನಾನು ಪ್ರಾರಂಭಿಸಲಿದ್ದೇನೆ. மந்தையிலே ஆடுகளின்றி போனாலும், அப்புறம் தொழுவத்திலே மாடுகளின்றி போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். வசனம் சொல்லுகிறது, ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. ஆபகுக் 3:17, ஆபகுக் 3:17, ಹಬಕ್ಕೂಕ್ 3:17 ஆபகுக் ಅನ್ನುವಾ, ಹಬಕ್ಕೂಕನು, அத்திமரம் துளி விடாமல் போனாலும், ಹತ್ತಿ ಮರವು ಅದು ಹಣ್ಣು ಕೊಡದೆ ಹೋದರು, திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ದ್ರಾಕ್ಷ ಬಳ್ಳಿಗಳು ಹಣ್ಣನ್ನು ಕೊಡದೆ ಹೋದರು, ஒலிவ மரத்தில் பலனற்று போனாலும், ஆலிவ் ட்ரீ பலனற்று போனாலும், ಅದು ಹಣ್ಣು ಕೊಡದೆ ಹೋದರು, கிடையில் ஆட்டு மந்தைகள் புதலற்று போனாலும், கிடையில்னா என்ன சொல்றது, சரி, ஆட்டு மந்தையில் ஷீப்புகளோ ಕುರಿಗಳು ಕುರಿ ಮಂದೆಯಲ್ಲಿ ಇಲ್ಲಾಮ போனாலும், ಇಲ್ಲದೆ ಹೋದರು, தொழுவத்தில் மாடு இல்லாம போனாலும், ಹಸು ಕರುಗಳು ಇಲ್ಲದೆ ಹೋದರು, ನಾನು துக்கமாகவே இருப்பேன், நான் அழுது கொண்டே இருப்பேன், நான் புலம்பிக் கொண்டே இருப்பேன் சொல்லல. ನಾನು ಅಳುತ್ತಲೇ ಇರುತ್ತೇನೆ. நான் கரங்களை தட்டி சொல்லுங்க, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், ನಾನು ದೇವರಲ್ಲಿ ಸಂತೋಷವಾಗಿ ಇರುತ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿದ್ದಾನೆ. இன்னொரு இடத்துல சொல்றாரு, ಇನ್ನೊಂದು ಜಾಗದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾನೆ, ஏன் சந்தோஷம் எது தெரியுமா? ನನ್ನ ಸಂತೋಷ ಏನು ಗೊತ್ತಾ? ஏன் ஹாப்பினஸ் எது தெரியுமா? ನನ್ನ ಸಂತೋಷ ಏನು ಗೊತ್ತಾ? ஏன் சமாதானம் எது தெரியுமா? ನನ್ನ ಸಮಾಧಾನ ಏನು எந்த ಗೊತ್ತಾ? பொருளிலும் அல்ல, எந்த பணத்திலும் அல்ல, ಯಾವ ವಸ್ತುವಲ್ಲ, ಯಾವ ಹಣಕಾಸಿನಲ್ಲಿ ಅಲ್ಲ, எந்த சாப்பாட்லயும் இல்ல. ಯಾವ சாப்பாட்டு ராமன்களா? சாப்பாட்லயும் இல்ல. ಊಟದ ರಾಮನು. அவர்களுக்கு தானியம் திராட்சரசம் இல்லாமல் போகும்போது, ಅವರಿಗೆ ದ್ರಾಕ್ಷೆಗಳು, திராட்சரசமும் தானியமும் ಅವರಿಗೆ ದ್ರಾಕ್ಷೆ ರಸವು ಊಟವು ಇಲ್ಲದೆ பெருகி இருக்கிற காலத்தில் இருக்கிற சந்தோஷத்தை பார்க்கிலும், ಅದಕ್ಕೆ ಆ ಸಂತೋಷದ என்ன கவனிக்கிறீங்களா? அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தில் இருக்கிற சந்தோஷத்தை பார்க்கிலும், ಹಣಗಳು ಊಟ ಮತ್ತು ದ್ರಾಕ್ಷ ರಸಗಳು ಇಲ್ಲದೆ ಹೋದರು,
அதிக சந்தோஷத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். ಅದಕ್ಕಿಂತ ಅಧಿಕ ಸಂತೋಷ ನನಗೆ ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆமாங்க, அவங்களுக்கு அவ்வளோ இருக்கு. ಅವರಿಗೆ ಅಷ್ಟಿದೆ. அவங்க பங்களா கட்டிட்டு இருக்காங்க. ಅವರು ಬಂಗ್ಲಾವಾಗಿ ಕಟ್ಟುತ್ತಾ அவன் ಇದ್ದಾರೆ. கார் மேல கார் வாங்குறான். ಅವರು ಕಾರ ಮೇಲೆ ಕಾರು ತೆಗಿತಾ ಇದ್ದಾರೆ. அவன் வீடு மேல வீடு வாங்குறான். ಅವರು ಮನೆ ಮೇಲೆ ಮನೆ ಕಟ್ಟುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. அவன் மாடி மேல மாடி கட்டுறான். ಅವನು ಮಾಡಿ ಮೇಲೆ ಮಾಡಿ ಕಟ್ಟುತ್ತಾನೆ. அவங்க கிட்ட எல்லாம் இல்லாத ஒரு சந்தோஷம் கர்த்தர் எனக்கு கொடுத்துட்டாரு. ಅವರ ಹತ್ರ ಇರುವ ஹalleluya. ಸಂತೋಷ ದೇವರು ನನಗೆ ஏன் ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. சந்தோஷம் எந்த பில்டிங்லயும் இல்ல. ನನ್ನ ಸಂತೋಷ ಯಾವ ಬಿಲ್ಡಿಂಗ್ ಅಲ್ಲಿ ಇಲ್ಲ. ஏன் சந்தோஷம் எந்த கார்லயும் இல்ல, எந்த பணத்திலும் இல்ல, எந்த கேட்ஜெட்ஸ்லயும் இல்ல. ನನ್ನ ಸಂತೋಷ ಯಾವ ಹಣದಲ್ಲೂ ಇಲ್ಲ, ಯಾವ ಗ್ಯಾಜೆಟ್ಸ್ என் ಇಲ್ಲ. சந்தோஷம் கர்த்தருக்குள் இருக்கிறது. ನನ್ನ ಸಂತೋಷ ದೇವರಲ್ಲಿ ಇದೆ. நெகேமியா சொல்றாரு, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே என் பலன். ஹalleluya. ದೇವರಲ್ಲಿ உங்க ಸಂತೋಷವಾಗಿ பலன், என் பலன் எல்லாமே கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதுதான். ನಿಮ್ಮ ಬಲ ನನ್ನ ಬಲ ದೇವರಲ್ಲಿ இந்த ಇರುವುದೇ. வருஷத்துல என்ன குறை இருந்தாலும், ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ಏನು ಕೊರತೆ என்ன ಇದ್ದರೂ, பாடு இருந்தாலும், என்ன வியாதி இருந்தாலும், ಯಾವ ಕಾರ್ಯಗಳಿದ್ದರೂ அதெல்லாம் உங்க சந்தோஷத்தையும் என் சந்தோஷத்தையும் கெடுக்க கூடாது. ಆ ಕಾರ್ಯಗಳೆಲ್ಲ ನಿಮ್ಮ ಸಂತೋಷ ನನ್ನ கெடுக்காதுன்னு விசுவாசத்தோடு சொல்லுங்க. ஹalleluya. ஹalleluya. இதெல்லாம் என் சந்தோஷம் இல்ல. இதெல்லாம் ನನ್ನ என்ன ಸಂತೋಷವಲ್ಲ. இருந்தாலும் இல்லை என்றாலும் ಏನಿದ್ದರೂ என் ಇಲ್ಲದೆ கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அவருக்குள் சந்தோஷமா இருப்பது எனக்கு பலன். ನನ್ನ ದೇವರು ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ಇದ್ದಾನೆ, ಆತನಲ್ಲಿ ಇರುವುದೇ ನನ್ನ ಬಲ. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், ಅತ್ತಿ ಮರವು ಅದು திராட்சை செடி பலனற்று போனாலும், ದ್ರಾಕ್ಷಿ ಗಿಡವು ದ್ರಾಕ್ಷಿ ಬಳ್ಳಿಯು கர்த்தருக்குள் ಅದು ಹಣ್ಣು மகிழ்ச்சியா ಕೊಡದೆ இருப்பேன். ಹೋದರು. சொல்லமா, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலனற்று போனாலும், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலனற்று போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன், என் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். ஹalleluya. ಹalleluya. எது எனக்கு நான் எதிர்பார்த்தது கிடைக்குதோ கிடைக்கலையோ, ನಾನು ಏನನ್ನು ಸಿಗುತ್ತದೋ ಸಿಗಲಿಲ್ವೋ ನನಗೆ, கர்த்தருக்கு சித்தம் இருந்தா கொடுக்கட்டும், ದೇವರಿಗೆ ಚಿತ್ತವಾದರೆ ಕೊಡಲಿ, சித்தம் இல்லையா விடட்டும். ಚಿತ್ತವಿಲ್ಲವಾ ಬಿಡಲಿ. நான் கர்த்தருக்குள் சந்தோஷமா ನಾನು இருப்பேன். ದೇವರಲ್ಲಿ ಸಂತೋಷವಾಗಿರುತ್ತೇನೆ. என் சந்தோஷத்தை ನನ್ನ ಸಂತೋಷವನ್ನು ஒரு சாதாரண மொபைல் திருடக்கூடாது. ಸಾಧಾರಣವಾದ ಒಂದು ಮೊಬೈಲ್ ಅದನ್ನು ಕದ್ದುಕೊಳ್ಳಬಾರದು. சொல்லுங்க, சாதாரண மொபைல். ಸಾಧಾರಣ ಮೊಬೈಲ್, இந்த சாதாரண ஒரு மொபைல் வாங்கி கொடுக்காததுனால ಒಂದು ಮೊಬೈಲ್ ಅನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳೋದು தமிழ்நாட்டுல நினைக்கிறேன் ತಮಿಳುನಾಡಲ್ಲಿ பெத்த தகப்பனை அடிச்சு கொண்டு இருக்கிறான் ஒரு வாலிப பையன். ಹೆತ್ತ ತಂದೆಯನ್ನು ಸಾಯಿಸಿದ್ದಾನೆ. அவன் சந்தோஷத்தை அங்க போய் தேடி இருக்கிறான். ಅವನ ಸಂತೋಷವನ್ನು ಅಲ್ಲಿ ಹುಡುಕಿದ್ದಾನೆ. வாழ்க்கை முழுக்க பாராட்டி சீராட்டி வளர்த்த தகப்பனை கொண்டுட்டுக்கிறான். ಆತನ ತಂದೆ ಎಷ್ಟೆಲ್ಲ ಕಷ್ಟಪಟ್ಟು ಬೆಳೆಸುತ್ತಾರೆ. ஒரு வீடியோ எனக்கு அனுப்பிச்சு வச்சாங்க. ಒಂದು ವಿಡಿಯೋವನ್ನು ನನಗೆ ಕಳಿಸಿದರು. ஒரு குழந்தை மொபைலை பார்த்துக்கிட்டு இருக்குது. ಒಂದು ಮಗು ಮೊಬೈಲ್ ಅನ್ನು ನೋಡುತ್ತಿದೆ. அந்த மொபைலை புடுங்கி வச்சுட்டு, ಆ ಮೊಬೈಲ್ ಅನ್ನು ಕಿತ್ತಿ ಇಟ್ಟಿದ್ದ ತಕ್ಷಣ அவங்க அம்மா அந்த மொபைலை பிடுங்கி வச்சுட்டு போய் காய்கறி அரிஞ்சிட்டு இருந்தாங்க. ಅವ್ರ ತಾಯಿ ಆ ಮೊಬೈಲ್ ಅನ್ನು ಕಿತ್ತುಕೊಂಡು ಹೋಗಿ ತರಕಾರಿ கொஞ்ச நேரத்துல அந்த பையன் உள்ள ஓடி போய் ஒரு பெரிய பேட் எடுத்துட்டு வந்து அவங்க அம்மா தலையில ஒரே அடி. ಸ್ವಲ್ಪ ಸಮಯದಲ್ಲಿ ಒಳಗಡೆ ಹೋಗಿ ಒಂದು ಬ್ಯಾಟ್ ಅನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದು ಅವರ ತಾಯಿಯ ತಲೆಯಲ್ಲಿ என்னென்னலாம் நடக்குது இந்த உலகத்துல. ಇವತ್ತು ಏನೆಲ್ಲ ನಡೀತಾ ಇದೆ சிறு ಈ ಲೋಕದಲ್ಲಿ. பிள்ளைகளிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் சந்தோஷத்தை எங்க எதுல தேடுறதுன்னு தெரிய மாட்டிருக்குது. ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳಿಂದ ದೊಡ್ಡವರವರೆಗೆ ಈ ಸಂತೋಷ ಎಲ್ಲಿದೆ ಅಂತ ಹುಡುಕೋದಕ್ಕೆ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಹುಡುಕುತ್ತಿದ್ದಾರೆ. மகிழ்ச்சி எதுல தேடுறது எதுல இருக்குதுன்னு தெரிய மாட்டிருக்குது. ಸಂತೋಷ ಯಾವುದರಲ್ಲಿ ಹುಡುಕಬೇಕಂತ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಇದ್ದಾರೆ. தெரிந்தாலும் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டிருக்குது. ಗೊತ್ತಿದ್ದರೂ ಅದಕ್ಕೆ ಅವರು ಮುಖ್ಯತೆ ಕೊಡದೇ ಇರುವಲ್ಲ. நீங்களும் நானும் பாக்கியவான்கள். ಆದ್ರೆ ನೀವು ನಾನು ஹalleluya. ಭಾಗ್ಯವಂತರು. கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்க. ದೇವರಲ್ಲಿ ಸಂತೋಷವಾಗಿದ್ದೇವೆ. கர்த்தரை விட்டுறாதீங்க. ದೇವರನ್ನು ಬಿಡಬೇಡಿ. ஹalleluya. ಹalleluya. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.